Now Hi, Craig. recording. Hi, Björk. Hi, Craig. Hello. Hello. Mic So, testing. Hello. am I audible, guys? Yes, you are audible, Mr. Donny. என்ன பிரதர் களம் Very 8ல good. வந்து இவத போட்டு பொலவலன்னு பொளந்துட்டு இருக்கானுங்க ஸ்டார. உனக்கணும் brother. சரியான மீமுங்க. இல்ல. பாட்டு கூட பாடுவேன். ஐயோ. கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. ஏன் ப்ரோ நல்லா நான் என்னன்றேன்னா, வாய் விட்டானுங்களா? வாய் விட்டானுங்களா நிறைய? வாய்னா ஓவர் அது பண்ண ப்ரமோஷன் அப்படி இருந்துச்சுங்க. ரொம்ப மோசமா எனக்கு அதுதான். ஓவர் ப்ரமோஷனு செம காண்டு பண்ணி விட்டானுங்க. சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்கு பார்த்தானுங்க, பசங்க செஞ்சு விட்டானுங்க. இல்ல ப்ரோ, சிம்பத்தி போட்டு வாங்கிடுவாங்க. இந்த இதுல ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒரு குரூப் கை தட்டினாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் கை தட்டிட்டு இருந்தாங்க. அப்படியா? எதை வேணா மன்னிச்சிடலாம் பிரதர். ஆனா இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வரும்போது காண்டுதான் ஆகுது. உங்களுக்கு கனவு இருக்கா? கனவு இருக்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கா? அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எல்லாருக்கும் கனவு இருக்கு. ஒரு கனவை நோக்கி ஓடுற எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிறாங்க. ஓகே, அப்ப எனக்கு தெரிஞ்ச தசாவதார கலைஞன் வந்து அதித்தி பூகங்கரை வந்து கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு கதவோட போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நம்மளுடைய சார்பா ஆமா, இஸ் a champion. Salute the champion. அர்ஜுன் ரெட்டியில சொல்ற மாதிரி. ஓகேங்க, அந்த படத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு, அது வந்து இப்படி 30 நாள்ல ஓடிடில வந்துரும். போடுங்க இவரு. எதுங்க? இல்லங்க, ஒரு நல்ல ஜோக் கூட வச்சிருந்தீங்களே, ஸ்டாரையும் ஆவேசத்தையும் வச்சு. சரி, ஆவேசம் பாட்காஸ்ட்ல ஸ்டாரோட ஓபன் பண்றீங்க, அந்த ஜோக்குக்கு தான் வந்து முடிச்சு போடுவீங்க. எனக்கு மறந்துருச்சுங்க ஆக்சுவலா. இல்ல, நான் அது யோசிச்சுட்டு தான் இருந்தேன் வேற ஏதாவது மைண்ட்ல. சரி, நல்ல ஜோக் ஆச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு போல. அதுக்காக தான் இந்த ஸ்டார் காண ஜோக்னு. சரி, அப்ப நீ யோசிச்சே இருக்க, நானே சொல்லிடுறேன். ஆனா கிரெடிட்ஸ் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா கிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். நல்ல ஜோக் அது, என்ன யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அதாவது ஸ்டார் ஆக்சுவலா நீங்க ஆவேசம் படம் பாத்தீங்கன்னா அதுல ஆக்சுவலா ஒரு ஸ்டார் இருக்காரு. இதே நீங்க ஸ்டார் படம் போய் பாத்தீங்கன்னா ஆவேசத்தோட வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் டாக்கீஸ் மாறன் வாய்ஸ்ல படிக்கணும் நீங்க. அப்படியா? சரி, சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா இது ஒரு சூர மொக்க படம். பாத்தீங்கன்னா இது ஒரு சூர மொக்க படம். தியேட்டர்ல போய் பார்த்தா 2 படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பேரை மாத்தி வச்சுட்டாங்க போல. ஆவேசம் படத்துல ஸ்டாரும், ஸ்டார் படத்துல ஆவேசமா இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வாய் கொள்ளைச்சு, காமெடியும் மொக்கையா வந்துருச்சு. சோ லெட்ஸ் go into the latest episode of Parking Buddha. இன்று நாம் டீல் பண்ணக்கூடிய படம் which is mentioned in the title ஆவேசம் featuring the reintroduced Fafa. Reintroduced. So we have today our Vanga and Donny in the panel. Welcome guys. வணக்கம். Hi Kick. Hi Donny. ஏடா மோனே, ஹாப்பி இல்ல? Hello Hans. On happy இல்ல? சோட்டா மும்பை ரே. சோட்டா மும்பை. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட் கேக்குறதுக்கு முன்னாடி படம் வந்து ஏர்டெல் அமேசான் பிரைம்ல ஓடிட்டு இருக்கு. பாருங்க, பார்த்து சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷமான வைப்லயே வந்து இந்த பாட்காஸ்ட கேட்டா கொஞ்சம் ஓகேயா இருக்கும். படம் பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்கலாம், அவ்வளவுதான். முன்னாடி ஒரு இது புரியாம, ஏன்னா இதுல வந்து உனக்கு அந்த அனாலிசிஸோ இல்ல கமெண்ட்ரியோ இருக்காது இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச சீன்ஸை டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ அதனால ஸ்பாயில் ஆகாம இருக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. நன்றி. ஸோ ஸ்டார்டிங் வித் எபிசோட். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் டேங்க எல்லா இந்த இப்போ வந்துச்சுல இந்த பிரேமலு, அதுக்கப்புறம் மஞ்சுமெல் பாய்ஸ், ஆவேசம், இது எல்லாமே வந்து இந்த ஹைப் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகி எவனுமே தியேட்டர்ல இருக்க மாட்டான் தெரியுமா? அந்த டைம்ல போய் பாத்துறேங்க. சோ அந்த கிரெடிட் நான் வந்து இங்க அதான் உங்களுக்கு இப்ப நீங்க தீர்க்கதரிசி என்கிற கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாங்க அதானே? கரெக்ட். ஆனா நீங்க பிரின்ஸ் கோல்ட் எல்லாமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்க bro. See, you have seen lot of சூர மொக்க படம் in your career. அவர் என்ன சொல்றாருன்னா, even a broken clock is right twice a day ங்கறாரு.
ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. சரி ஓகே படம் மொக்கையா தான் இருக்கும், அட்லீஸ்ட் 2 நல்ல தமிழ் பாட்டு இருக்கு இறங்குவோம் அப்படின்னு சொல்லி 5:30 மணி ஷோக்கு இறங்கணும். அது கூட ஏதோ ஒரு இதுல போயிட்டு வச்சுக்கலாம். கோல்டு தாங்க நான் படத்துல ஒரு 30-40 நிமிஷம் நம்பினாங்க அந்த படத்தை. ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா மாப்பிள்ள அப்படின்னு. நல்லா வச்சு விட்டான் நம்மளுக்கு பாவம் பையன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் சேஃப் பெட் தான். ஏன்னா வந்து ரோமாஞ்சம் டைரக்டர்னு நான் பார்த்தோன்னே வந்து அவன் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரோமாஞ்சம் வந்து புது ஃபிளேவர்ல இருந்துச்சு. இப்போ நம்ம பாக்குற எல்லா படமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரு இல்ல நல்ல ஸ்டோரி பேஸ்டா இருக்கும். ஒரு படம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா பிளஸ் அந்த இப்போ நம்மளுக்கு ஒரு இப்போ எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு நான் ஒரு படம் பாக்குறேன்னு வச்சுக்குவேன். அந்த படத்துக்கு ஒரு கட்டத்துல நீ நிறைய படம் பார்த்திருக்க, ஓரளவுக்கு இன்டர்நெட்ல நீ மூவிஸ் ஃபாலோ பண்ற இல்ல ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற அப்படின்னா உனக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும். ஓகே இப்ப இது நடக்கும், இப்ப ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அடுத்து வந்து இதுன்னு நினைப்பான். ஆனா அதா இருக்காது. இப்ப வந்து அவன் தோக்குற மாதிரி காமிப்பானுங்க, அடுத்து எப்படி ஜெயிக்க போறான்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ரோமாஞ்சம்ல பார்த்தேன்னா உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே கம்ப்ளீட்டா வந்து செகண்ட் ஹாஃப்கான செட்டப்பா இருக்கும். இவனுங்க ஆக்சுவலா வெளில இருந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து இது பிடிக்கலடா. நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரோமாஞ்சம் பார்க்கும்போது என்னடா இதையே காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு மாறு இருந்துச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எய்தர் தே கம்ப்ளீட்லி லைக் தி ஃபில்ம் ஆர் எய்தர் தே டோன்ட் லைக் தி ஃபில்ம். அந்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி கேம்பிள் தான். சோ எனக்கு வந்து இது சூப்பரா இருந்துச்சு. ஒரு குட்டி சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒருத்தன் செம்மையா செட் பண்றான். பிளஸ் அது எப்படி இருக்கும்னா உனக்கு படங்கிறத தாண்டி நீ டிரான்ஸ்லேட் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு பண்ணும்போது. அந்த மாதிரி அதான்டா இப்போ ஒரு 20-30 வருஷமா ஒரே டெம்ப்ளேட்லயே ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா உனக்கு அடுத்து புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இது நல்லா இருக்கும் இல்லையோ கண்டிப்பா ரெகுலரா ஒரே விஷயத்த பார்த்தவங்களுக்கு வந்து புதுசா ஏதாவது கொடுத்தாலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அந்த ஜோன்ல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜித்து மாதவன் ஐடியாவே இன்னொன்னு சூப்பரா அதுல ஒர்க் ஆச்சுங்க. இந்த சென்னை 6,28,000 மாதிரி படங்கள்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுறதுக்கு அந்த பஞ்ச் ஆஃப் கேங்கோ இல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை பத்தின ஒரு ஸ்டோரிங்கும் போது உனக்கு வந்து அதுவுமே ஒரு செம லைவ்லினஸ் கொடுத்துரும். நீ நிறைய பேர்த்த ஃபாலோ பண்றதுனால ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஸ்டார் அவரை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா நிறைய ஆக்சுவலி கேஷுவல் கைஸ் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் காமிக் டோன்ல காமிக்கிறானுங்கும் போது உனக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் இல்லையா. சோ அதுவே இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் சேர்ந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான படமாவும் இருந்ததுனால நம்மளுக்கு அந்த அவன் ரோமாஞ்சம் படத்தோட அடுத்த படம்ங்கிறதே எனக்கு செம எக்ஸைட்மெண்ட். அதெல்லாம் தாண்டி தலைவன் இருக்கிறதா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆனு. ஆமா ஆக்சுவலா அதுவுமே நல்லா யோசிச்சு பண்ண விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆவேசம்ல. இப்போ ரோமாஞ்சம் வந்து உனக்கு ஐ மீன் ஓவராலாவே ஜித்து மாதவன் ஐடியாவே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு செட் ஆன் ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாதிரி ஆகும், அடுத்து இந்த ஈவெண்ட் இருக்கும், இன்சைட்டிங் இன்சிடென்ட் வரும், டார்க் நைட் அந்த மாதிரிலாம் இல்லாம பசங்க இருக்காங்க. அவன் ரியல் லைஃப்ல பார்த்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் பெங்களூர்ல தங்கியிருந்தேன், பசங்க என் கூட தங்கியிருந்தாங்க, அப்ப இதெல்லாம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தோம். அதை வச்சு அப்படியே ஒரு கம்பைலேஷன் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள், நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட், எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்னு பட்டுச்சோ அது எல்லாத்தையும் ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஒரு படத்துக்குள்ள போட்டு கொடுக்குறேன். பிடிச்சா பாருங்க இல்ல இல்ல. அந்த ஜோன்ல தான் அந்த படத்தோட டீலிங்கே இருந்துச்சு ரோமாஞ்சம். ஆனா ரோமாஞ்சம்ல எல்லாமே அந்த அவ்வளோ அவுட் ஆஃப் த ரியாலிட்டியா இல்லாம ஓவர் த டாப்பா இல்லாம கேரக்டர்ஸ் ரீசன் என்னன்னா ஆக்சுவலா அந்த படத்துல வந்து உனக்கு ரியல் லைஃப் பேஸ்ட் பீப்புள் அவன் பார்த்த பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆவேசம்ல இந்த பெஸ்ட் விஷயமே எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரதர். ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரை பிடிச்சு, ஏன்னா இது லார்ஜர் லைஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி கேரக்டருக்கு சகத்தை போட்டு அதை எடுத்துதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டைரக்டர் சாய்ஸ். இதுலயும் நீ செட் பிளாட் அதெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது வந்து எல்லாருக்குமே அதான் இருக்குன்னு வச்சுக்கேன். சகத்தை கேஸ்ட் பண்ணி மத்த எல்லாருமே நார்மல் பீப்புளா இருப்பாங்க இந்த ஹோல் படத்துலயும் பாத்தீங்கன்னா. போன படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி யாருமே சினிமாட்டிக் கேரக்டரே உனக்கு ஃபீல் ஆகாது. இவன் பாத்தீங்கன்னா அப்படியே துண்டா வெளியே தெரியுற மாதிரி எழுதிருப்பான். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இவன் இந்த கோயிங் வித் த வைப்னு ஒன்று இருக்குல்லடா, இது செம டேஞ்சரஸான ஒரு ஜோனு. பிளஸ் அது பண்றதுக்கு உனக்கு ஆக்சுவலா ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுல அப்படி கான்பிடன்ஸ் இல்லாம எனக்கு செகண்ட் படத்துலயே இல்ல ஃபர்ஸ்ட் படத்துலயே எப்படி பண்ணானே எனக்கு செம டவுட்டா இருக்குடா. இப்போ நம்ம ஒரு சீன் நம்மளே நிறைய சீன் யோசிச்சிருக்கோம், அதை காமெடியா சொல்லி ஒரு குரூப்பா சிரிக்கும் போது உனக்கு ஜாலியா இருக்கும். அதே அடுத்த நாள் பேப்பர்ல ஓடுவோம் இல்ல வந்து சரி வேற வண்டியா சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஜோக்கு செகண்ட் டைம் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆரம்பிச்சோம்ல அந்த மாதிரிதான் இது அவ்வளவு நல்ல ஜோக் இல்லையங்கிற மாதிரி இருக்கும்ல.
இவன் படத்துல பாத்திருக்கியா எல்லாமே வந்து நம்ம அந்த இப்போ ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது வர்ற ஜோக்ஸ் இல்ல வர இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தா சூப்பரா இருக்கும்லங்கிற மாதிரி மொமெண்ட்ஸா வச்சு அத வந்து அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறான். அது அது மேபி அவன் இதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம்ஸ் ஏதாவது எடுத்திருக்கானா என்னன்னு தெரியல. பட் ஆனா எடுத்து அது ஒர்க் ஆகி பார்த்த ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி கண்டினியூஸா வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல மேபி ஃபெயில் ஆனா வந்து இதை ஸ்டாப் பண்ணுவானா என்னன்னு தெரியல. பட் அது நல்லா அமையுது அவனுக்கு. பிளஸ் இதுல நல்ல பர்ஃபார்மர் ஒருத்த அமைஞ்சுட்டான்னு வையேன். பட் பேசிக்காவே அந்த கால் தான் வந்து ஆக்சுவலா அவனுக்கு சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது நல்லா இருக்கு. பை ஓவர் காம்ப்ளிகேட்டிங்னு யோசிச்சுறான் பிரதர். நான் ஆக்சுவலா இதை சொல்லி ஓபன் பண்ணலாம்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு படம் பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நான் பார்த்து என்ஜாய் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த லீடு கேரக்டரான ரங்கா கேரக்டர் வந்து ஒரு பெட்டர் கால் சால் டைப் ஆஃப் ஸ்பின் ஆஃப்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியலங்க. அவன் அது நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுவாங்க நினைச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது பிரதர். என்ன பிரதர் புல்லா சொல்லக்கூடாதுங்க, அது தெரியும் நிறைய பேருக்கு. ஐ பிலீவ் இன் வாக்கிங் வித் த ஆடியன்ஸ். அவங்களுக்கு பெட்டர் கால் சால் ஸ்பின் ஆஃப்லாம் தெரியாம இருக்காது. ஆனா இது சொல்றேன், ஆவேசம்ல வர ரங்கா கேரக்டர் வாக்கிங் புத்தாக்கெல்லாம் ஆடியன்ஸ் கிடையாது. ஃப்ளெக்சிபிளான ஆடியன்ஸா இருக்கானுங்க. ஒரு நாள் 100 பேர் பார்க்கறானுங்க. பாருங்க இந்த மாதிரி கதறாரு கிக்கு வந்து கதறாரு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, கிக்கு நாங்க இருக்கோம், நாங்க ஒரு 10 பேருக்கு போய் சொல்லி இந்த பாட்காஸ்ட் எல்லாருக்கும் அனுப்பிட்டோம், எல்லாரையும் பார்த்து ஷேர் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நைட்டு தூங்குவார் நிம்மதியா மனுஷமா. இதெல்லாம் எப்போ சூசைட் பண்ணுவாருன்னு தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதான் அந்த ரங்கா கேரக்டர் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா மிஸ்டர் டானி? நீதான்டா டானி, நீதான்டா பெக்கு டானி. டானி இருக்கு வங்கா. நான் வங்காங்க, நான் கொஞ்சம் தூக்கத்தை வந்தேன். உங்களுக்கு தெரியுமா வங்கா? தெரியாதா? சொல்றேன். ரோமஞ்சம் படம் பாத்தீங்களா? பார்த்தேன் பிரதர். ரோமஞ்சம்ல செம்பன் வினோத் ஒரு கேரக்டர் பண்ணுவான் தெரியுங்களா? செம சீன் அது. இவன் கூட்டு வருவான், சௌபின் சாகிர் கூட்டு வருவான். அண்ணன் வர்றான், அண்ணன் பெரிய அண்ணன் வந்து அவர் பார்த்து சொல்லுவார் அப்படின்னு உள்ள கூட்டு போவானுங்க. போய் கெத்தா அவனே சூப்பரா நினைச்சிருப்பான் அந்த கேரக்டரை. சரி ஏண்டா என் வண்டி நம்பர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தெரியாத எதையாவது கேட்டு சொல்லுங்க. சரி சொல்லுங்க, என் அப்பா பேர் என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னா டக்குனு அவன் அங்கிள் பேர் வரும். அதுல அது என் அங்கிள் பேர்ரா, என் அப்பா பேர் சொல்றா. இல்லங்க இதுதாங்க அப்பா பேர் இதுடா, அதுல நோ அப்படின்னு வரும். ஒரு 3 முறை சொல்லுவா, அது நோ 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 அழுதுருவா. டக்குன்னு அழுதுட்டே வெளியே போயிடுவான். சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த சீனே அவன் சூப்பரா, அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த செம்பன் வினோத் பிரில்லியன்ஸ் தான் வந்து இட் ப்ராம்ப்டட் ஆவேசம்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு சீன் வந்து அவன் ஐ மீன் யூ டோன்ட் ஈவன் நோ அந்த சீன் ஸ்பின் ஆஃப் போவாங்க, பெட்டர் கால் சால் ஸ்பின் ஆஃப் போவாங்க. அதான் எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா, அந்த அந்த ரங்கா கேரக்டர், அதுல வர அந்த கேரக்டர் தான் ரங்கா கேரக்டரோட எக்ஸ்டென்ஷன். ஜித்து வந்து பெங்களூர்ல இருக்கும்போது ஆக்சுவலா அப்படி கேரக்டர் பாத்துக்கான். அதேதான் அதான்டா அந்த கேரக்டர் ஒரிஜினலாவே அந்த இந்த கேரக்டரோட ஒரிஜினல் வெர்ஷன் ஒயிட் அண்ட் ஒயிட். ஆமா, இந்த கிளாஸ் அது இந்த ரேபான் கோல்டு ஃப்ரேம்ல ரேபான் கிளாஸ், அதே புல்லட், அதே கெட்டப்ல தான் அதுக்கும் உள்ள வருவான் அந்த சீன்ல. அவன் வந்து என்னன்னா சூப்பரா காட்டிடுவான், எல்லாமே கலந்து பண்ணுவான். சூப்பரா மலையாளம் பேசுவான், டக்குன்னு ஃபுல்லா கன்னடா ஸ்விட்ச் பண்ணுவான். மிரட்டும் போது கன்னடால மிரட்டுவான், எமோஷனலா பேசுவான், மலையாளத்தை எமோஷனலா பேசுவான். உனக்கு அப்படியே ஹிந்தி எல்லாம் ஒரு நடுவுல. அந்த கேரக்டரே செமையா அந்த ஒரு சீன்ல, நீ அதுக்கு முன்னாடி அந்த படத்துல அந்த கேரக்டர் பார்த்திருக்க மாட்டோம், அதுக்கப்புறமா வராது. ஆனா இந்த ஜஸ்ட் ஒன் சீன் உனக்கு அப்படியே அது ஏதோ ஒரு பெரிய அந்த கேரக்டர் என்னென்னமோ பேசுது, இப்படிலாம் இருக்கு, செம காம்ப்ளிகேட்டடான ஒரு சைல்ட்ஹுட் இருக்கு, என்னடா யாரா இவன் ஃபீல் ஆகிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இட் மைட் ஹவ் பீன் a big thing for creating ரங்கா அப்படிங்கிற அந்த லார்ஜ் கேரக்டர். அது நீ ஆல்ரெடி ஒரு நல்ல பேரா இருக்கான் பிரதர். அந்த கேரக்டர் செமையா ஒர்க் ஆயிருக்குங்கிறதுனால தான் பிரதர் அதை வச்சு எழுதியிருக்கான் அவன். ஆமா, அந்த கேரக்டர் வச்சு ஆக்சுவலா ஒரு நல்ல கதை இருந்திருக்கும், அதை இதுல குட்டியா ஒரு சீன்ல வச்சுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிருந்திருக்கலாம். தெரியல, அதான் சும்மா தெரியாதவங்களுக்கு அதை சொல்லி பார்த்தேன். நல்லா அந்த சீன் வேணா மறுபடியும் போட்டு பாருங்க, செம கெத்தா இருக்கு அது. ஆமா, சூப்பர் சீன். அது ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ்டா. அவன் பேங்க்ல இருக்கும்போது he saw a guy, a gangster guy
கூஃபு இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கெத்தா அந்த மாதிரி இருக்க ஆள் வந்து ரெஃபரன்ஸ்ல இருந்திருக்கான். சோ அதே ரோமன் சங்கில் சும்மா ஒரு சீனா எழுதி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு லார்ஜர் லைஃப் கேரக்டர் பார்த்திருக்கேன். முன்ன சொன்னதான் நம்ம எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டதெல்லாம் அப்படியே ஒரு கம்பைலேஷன் மாதிரி போடுறாங்க ஸ்கிரீன்ல அப்படிங்கிற சோன்ல தான் ஆவேசமும் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா செக்மெண்ட்ஸா வச்சிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் பிரதர். இந்த இப்ப இப்போ இப்போ ஒரு சில படத்துல வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து நிறைய நல்ல கரெக்டா செமைய ஃபிட்டினான எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது பிடிச்சா நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா படத்துல குட்டி குட்டியா நிறைய மிஸ்ஃபயர்ஸ் இருக்கும் ஆவேசம்ல. சரியா? இல்ல நாட் கம்ப்ளீட்லி கான்சென்ட்ரேட்டடா இல்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டு போயிருப்பானுங்க. சரியா? அதெல்லாம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. செம நியூ டு இந்தியன் சினிமாங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஒன்னு என்னன்னா இந்த இவன் இருப்பான். ஆக்சுவலா வந்து படத்தோட மெயின் வில்லன் மன்சூர் அலிகான் இருப்பான். அவன் ஆல்ரெடி பெரிய கேங்ஸ்டர் வந்திருப்பான். அவன் தான் இவனை எம்ப்ளாய் பண்ணிருப்பான். கரெக்டா? ஃபகத் ஃபாசில. ஃபகத் ஃபாசில் வந்து என்ன பண்ணிருந்திருப்பான், அவன்கிட்ட இருந்து வெளில வந்து அவனோட அட்டையரையே காப்பி அடிச்சிருப்பான். அவனும் ஃபகத் ஃபாசில் ஒரு அட்டென்ஷன் சீக்கர்னா, இவன் இப்ப மீன்வைல் மன்சூர் அலிகான் என்ன பண்ணிட்டு இருப்பானா, அவன் ஆல்ரெடி என் அட்டையரை காப்பி அடிச்சு அவன் செம ஃபேமஸ் ஆயிட்டான். நான் புதுசா ஏதாவது ஒரு அட்டையர் கிரியேட் பண்ணி ஆகணுங்கிற வெக்ஸ்ல சுத்திட்டு இருப்பான். அவனோட இன்டர்வே செகண்ட் ஹாஃப்ல அவன் இன்டர்வே எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு மெக்சிகன் கேங்ஸ்டர் செட்டப் உங்களுக்கு செமையா இருக்குது அவன் காண்டாயிருவான். மயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வெக்ஸ்ல சுத்திட்டு இருப்பான். அது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் a ஜோக். புரியுதா? ஆமா. அது ஃபில்மா எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்ங்கற டவுட் இருந்துட்டே இருக்கும். இந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் தொப்பி போடுங்க. ஆனா எனக்கு அது வெச்சாங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு. எனக்கு அவன் கடைசியில அவ்வளவு பேர்ல வந்து சண்டை போட்டு என்னடா வேணும்னு கேட்டா ஐபிஏ திருப்பி குடுறான். திருப்பி குடுமா. நல்லா ஆக்சுவலி எடுத்த உடனே கிளைமாக்ஸ்க்கு போயிட்டு நம்ம பாத்தீங்களா ஒரு ஃப்ளோல. ஆக்சுவலா எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் இந்த எபிசோட. இப்போ நம்ம ஒரே கதை ட்ரீட்மெண்ட் தான். இப்ப எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட் தான். செம்மையா ட்ரீட் பண்றான்ல. நான் எதை வச்சு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா, போர்னு ஒரு படத்தை பத்தி பேசணும். சரியா? அந்த போருங்கிற படம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வந்து காலேஜ் ஜூனியர்ஸுக்கு சீனியர்ஸுக்கு பஞ்சாயத்துங்கிறதுல ஸ்டார்டே ஆகும். நான் ஆவேசம் பார்த்துட்டு வந்தோடனே உங்கள்ட்ட சொன்னேன். போரும் ஆவேசமும் கிட்டத்தட்ட அந்த எடுத்தோன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி பிரச்சனையில தான் பிரதர் ஆரம்பிக்கும். ஆனா ரெண்டுலயும் இன்னொரு சிமிலரான விஷயம் என்னன்னா டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் அண்ட் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்னா விஷுவல்ஸும் சவுண்ட் ட்ராக்ஸும் வெறித்தனமா இருக்கும். இதுலயும் நல்லா இருக்கும், அதுலயும் நல்லா இருக்கும். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இவன் விஜயும் நம்ம பையனும் தான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ்வளவுதான். ஆக்சுவலி அதான் உண்மை. அதுல வந்து அதுல எனக்கு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன மாறுச்சுன்னு எனக்கு தெரியல பிரதர். மேபி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேபி அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இல்லையா, என்ன கருமனே தெரியல பிரதர். அதை பாக்குறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு அந்த வேர்ல்டே பிடிக்கல. ஆனா இதுல அதே மாதிரி ஆரம்பிக்கிறான். நான் அந்த காலேஜ் பிரச்சனையா அப்படின்னு ஆரம்பிச்சுனே வந்து எனக்கு ஒருவேளை மொக்கையா இருக்குமோ நினைச்சா உங்களுக்கு அதுல நிறைய குட்டி 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 சீன்ஸ்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வச்சிருப்பான். அதனால மேபி சூப்பரா ஒர்க் ஆச்சான்னு தெரியல. இப்போ ஒருத்தனுக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லிடுவோம் பிரதர். போர்ல என்ன ப்ராப்ளம் இதுல என்ன ஒர்க் ஆகுதுன்னா ஐ திங்க் தி ஒன் ஸ்மால் வேர்ட் இஸ் செல்ஃப் அவேர்னஸ்ங்க. நீங்க ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து ஒரு சில்லியான ப்ராப்ளம். இது ஒரு இட்ஸ் நாட் ஒரு ஐ மீன் இந்த ஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மி. இதுல இது பெரிய ப்ராப்ளமா இது இல்ல. இது அந்த விஷயத்த ஒருத்தர் ரியலைஸ் பண்ணி எழுதுறதுக்கும் ஒருத்தர் அதை ரியலைஸ் பண்ணாம எழுதுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆவேசம்லயும் போர்லயும் நான் பாக்குறேன். போர் பிகேம் a very serious movie very quickly. There is no place for fun games and all. அப்படியே ஒரு காலேஜ்ல ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதானே. இப்ப யாரு செத்தா, யாருக்கு என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க, அதெல்லாம் இல்ல. ஒருத்தர் ஜூனியர் கிட்ட போய் ஒருத்தன் அடிச்சானவனே உங்களுக்கு டக்குன்னு ஏதோ உயிர் போற பிரச்சனை மாதிரி அதை ட்ரீட் பண்ணி செம சீரியஸா பேசிட்டு டேய் இது போர், உன்னைய நான் கொல்லாம விட மாட்டேன் அந்த மாதிரி பண்ணும்போது ஏய் என்னடா அப்படிக்கு ஃபீல் ஆயிரும். உனக்கு இதுல அந்த சீரியஸ்னஸ் இருக்காது. எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் இந்த படத்துல வந்து இட்ஸ் நான் நீங்க சொல்றதுக்கு ஒரு செம எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்லிட்டா. இது எனக்கு செமையா இருந்துச்சு இந்த குட்டி விஷயமே. அது ஆக்சுவலாவே ஒரு குட்டி விஷயம் தான். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரா இவனுங்க ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பையனை அடிச்சு போடுவானுங்க. என்ன பாட்டா பாடணும் அப்படின்னு கேட்டா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் பாடினேம்மா. யாரா அவன் அடிச்சானா குட்டி அங்க என்ன அடிச்சிட்டானுங்க, சீனியர் குட்டி என்ன அடிச்சிட்டான் அப்படிமா. சரி நாம என்ன நினைப்போம், சீனியர்லாம்
ஆக்சுவலா பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பான் நினைப்போம்ல, அவன் ஆக்சுவலாவே குட்டியா தான்டா இருப்பான். டேய் அவன் தான்டா குட்டி அப்படிமானுங்க, அவன் திரும்பி பார்ப்பான். அது செம, அது ஃபங்கா இருக்குங்க பாக்குறதுக்கு. அது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காவும் இருக்கும் பிரதர். ஏன்னா ஆமா. நான் நம்ம இப்போ இப்போ இவரு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நல்லா ரிலேட் ஆகுன்னு நினைக்கிறேன். வாங்கா நான்லாம் வந்து ஒரு காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சா. வாங்காக்கு தெரியும். எங்க காலேஜ்ல நீங்க டே ஸ்காலரு, உங்களுக்கு தெரிய அவ்வளவு வாய்ப்பு இருக்காது கிக்குக்கு. ஆனா எங்களுக்கு ஆக்சுவலா ரேகிங், சீனியர் தொல்லை, இந்த டிபார்ட்மெண்ட் சண்டை இது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க காலேஜ்ல இட்ஸ் டெய்லி அக்கரன்ஸ். மாசத்துக்கு ஒரு பெரிய கேங் வார் நடக்கலன்னா பொழுது போகலாங்கிற மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது நாங்களே பாத்துருக்கோம் பிரதர். எங்களுக்கு ஆக்சுவலா லேட் ஆனது என்ன, ரெண்டாவது அந்த அடிக்கிற சீனியர் எல்லாம் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா அவனுங்க ரொம்ப டம்மியா தான் இருப்பானுங்க. ஏன் அவனுங்க அப்படி முன்னாடி பண்றாங்க? சீனியருங்கிற பவரை தாண்டி ஆக்சுவலா கெத்தா இருக்கவனுங்க சும்மாதான் பிரதர் இருப்பானுங்க. இவனுங்க வந்து பிசிக்கலா சின்னதா இருக்கவனுங்க, காமெடியா இருக்கவனுங்க வந்து அவங்கள பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காகவே அவனுக்கு இப்போ ஒரு ஜூனியர் வந்து என்ன எதிர்த்து பேச மாட்டான். சோ நான் அவனை 2 அடி அடிச்சு நான் என்ன கெத்தா காட்டிக்கிட்டேன்னா போதும் அப்படிங்கிற ஜோன்ல பிஹேவ் பண்றவங்கள நானே பாத்திருக்கேன். எனக்கு அதனால ஃபெல்ட் வெரி ரியலிஸ்டிக். குட்டிங்கிற அவன் எப்ப இவங்க மேல வெறி அவன் கவனிச்சிங்களா? இவனுங்க சிரிச்சிருவானுங்க அவனை பார்த்து. படத்தோட பெஸ்ட் மொமெண்ட் அதேதான். இப்படி எட்டி பாப்பா, வாடா அப்படின்னு உடனே டக்குனு இவனுக்கு ஒரு கட்டு வைப்பா க்ளோஸ் அப்படின்னுவா. எனக்கு அது ரொம்பவே ரிலேட்டபிளா இருந்துச்சு. வரணுமா இவன் சிரிச்சிரும். ஆமா. ஏன்னா இப்போ ரியலிஸ்டிக்காவே இப்ப குட்டிக்கு அதுதான் நடக்கும். குட்டி எத்தனை பேர் சின்ன வயசுல வந்து குட்டியை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, அவன் ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கான், ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கானு. ஆனா குட்டியால எல்லா இடத்துலயும் அதை அடிச்சு கேட்க முடியாது, எடுத்து கேட்க முடியாது. ஏன்னா ஹோல் லைஃப் வந்து குட்டி வந்து எதிர் அவனை விட பெருசா இருக்கவங்க, அவனை விட இதா இருக்கவங்க, இல்ல வெளியே நார்மல் பீப்புள் வந்து அவனை பார்த்து குள்ளையா இருக்கான்னு சிரிச்சிருப்பாங்க. சோ அவனால யாருக்கிட்டையுமே அந்த கோவத்தை காட்ட முடியாது. அவனுக்கு ஒரு ஹோல் லைஃப் ஆஃப் ரேஜ் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஜூனியர்ஸ் புதுசா ஒரு செட் வந்தவனே ஜூனியர்ஸால இவங்களை எதுவுமே பண்ண முடியாது, ரேகிங் பண்ணா கொடுத்துதான் போனோங்கிற ஒரு கண்டிஷன் அவனுக்கு கிடைச்சதும் அவன் லைஃப் லாங் அவன் எல்லாரு மேலேயும் வச்சிருந்த கோவம் எல்லாம் வந்து இவனுங்க மேலதான் இறங்கும். ஏன்னா இவனுங்க சிரிச்சா இவங்களை அடிக்கலாம், இவன் மத்தவங்களை அடிக்க முடியாது, இவங்க சிரிச்சா ஆனா இவங்களை அடிக்கலாம். அதுதான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா போட்டுச்சுங்க. அது காமெடிக்காக வச்சா காமெடியாவும் ஒர்க் ஆச்சு. அது ஆமா, ஆக்சுவலா நல்லா எழுதிருக்கான்டா. அது கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகுதுங்கறது சூப்பரா எழுதிருக்கான். அது ஒண்ணுமே இல்ல. ஒரு சில நான் காலையில நிறைய முறை இந்த டயலாக் கேட்டிருக்கேன். இவருக்கு நல்லாவே தெரியும், வாங்க நம்ம காலையில எத்தனை முறை சீனியர் முன்னாடி பல்லு தெரியக்கூடாதுங்கிற டயலாக் எத்தனை முறை கேட்கலாம். எனக்கும் இவருக்கும் வாங்காக்கும் லைட்டா பல்லு எத்தனமா இருக்கும், பெரிய பல்லு ஃப்ரண்ட்ல. நாங்க சும்மா வாயை திறந்தாலே பல்லு தெரியும். அதாவது இது ரொம்ப ஃபேமஸான டயலாக். சீனியர் முன்னாடி பல்லு தெரியக்கூடாது, சீனியர் முன்னாடி பல்லு நீ அவங்க காமெடியா பண்ணாலும் நீ சிரிக்க கூடாது. ஏதோ சிரிச்சா பூச்சி ரவுண்ட் மாதிரி தான் அவங்க முன்னாடி இருக்கணும். 4 மணி நேரம் நீ சீனியர் ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் சிரிச்சா பூச்சி ரவுண்ட்ல உட்கார்ந்துருக்க மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கணும். சிரிச்சாலே தப்பாங்க. எனக்கு செமையா ஒரு காமெடி ஞாபகம் வருதுடா. ஆக்சுவலா எங்க காலேஜ்ல இதே காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா மேபி டே ஸ்காலர்ஸ்க்கு இது சம்பந்தமே என்ன, எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் போல. ஒரு நாள் என்னாச்சு மாப்ள, இந்த மாதிரி இந்த இதுல வருவானுங்க தெரியுமா, மூடர் குடும்பல அண்ணன் வேற சொல்றாரு வெளில அப்படின்னு தெரியுமா, வக்கம் ஆளுங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்துட்டானுங்க மாப்ள எங்க கிளாஸ்ல. வந்துட்டு எல்லாரும் 500 ரூபா 600 ரூபா கொடுங்க அப்படிங்கிறானுங்க. சரியா, எதுக்குடா அப்படின்னு கேட்டா, நாங்க காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல வந்து மைமிங் பண்ண போறோம், அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னா. அதுக்கு நான் ஏன்டா காசு கொடுக்கணும், சீனியர் நல்லா சொல்லியாச்சு 500 கூட அப்படின்ட்டு இருக்கானுங்க. எவனுமே வலிக்காடா அவங்கள. ஹாஸ்டலர்ஸ் வந்து காண்டா இருக்கும் போல, ஹராஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க போல. வந்து அது என்னன்னா பிரதர், இப்ப டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து இப்ப டக்குன்னு they can go back to their homes. ஹாஸ்டலர்ஸ் எப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலுக்கு வர பசங்களுக்கு வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இத்தனை வருஷமா வீட்டுல இருந்திருப்பாங்க, ஒரு இது இருந்திருக்கும், ஒரு சேஃப்டி ஃபீலிங் அதெல்லாம் இருக்கும். இப்ப திடீர்னு வெளியே வந்து they don't have anyone to talk to, complain to. 4 வருஷம் அதுதான். இப்ப நீ இப்ப அவங்க கிட்ட முறைச்சுக்கிட்டா அடுத்த 4 வருஷம் நீ அங்கதான் இருந்தாலும் எனிவே இஸ் கோயிங் டு பி தேர். உனக்கு மேல ஒரு 1 இயர் முன்னாடி சீனியரா எப்பவுமே இருக்கதான் போறான். சோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இந்த ரேகிங்கிற கான்செப்ட்ல செம காண்டாகும். அது ஒரு லெவல் வரைக்கும் ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். எனக்கு அதான் உங்களுக்கு தெரியாததா, கோயம்புத்தூர்ல இருக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு கல்ச்சரை பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்க ஆக்சுவலா ரேகிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு நல்ல சீனியர் ஜூனியர் ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் ஆகணும், அப்படியே டச் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அவனுக்கு தனிப்பட்ட இன்செக்யூரிட்டி, தனிப்பட்ட வன்மம், இது எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி ஒருத்த பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ரேகிங் ஒரு தப்பான டைரக்ஷன் போயிடுது. சரி, நம்ம சமுத்திரக்கனி மாதிரி போக வேணாம் இந்த பாட்காஸ்ட்ல, நம்ம ஆவேஸ்டுக்கே வந்துருவோம்.
அந்த கான்ஃபிளிக்ட் சூப்பரா இருந்துச்சு. அதான் ரெண்டாவது என்ன செல்ஃப் அவேரா இருப்பாங்க. ஒரு போர்ல வந்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு சீனியர் ஜூனியர் சண்டை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு அந்த ரைட்டிங்கா எங்கேயுமே அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணல. நீங்க ஏன்னு கேட்டதுக்கான ஆன்சர் இதுதான். இந்த படத்துல உனக்கு அது ஆர்கானிக்காவே உனக்கு காமெடியாவும் ஃபீல் ஆகுது. ஆனா நீ உள்ள போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் குட்டி வந்து இவ்வளவு கோவப்படுறான், ஏன் இவனுங்க அவன் கிட்ட போய், ஏன்னா எல்லாரோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் குட்டியா ஒருத்தன் வந்து பைக் பின்னாடி இருந்து எகிரி எகிரி பேசினானா ஆக்சுவலா நீ இதே யோசிச்சு பாத்தியா, படம் ஃபுல்லா அவன் பின்னாடிதான் உட்காந்து வருவான், அவன் முன்னாடி ஓட்டிட்டு வரல. ஏன்னா அவனுக்கு கால் எட்டாதுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இவனுக்கு சிரிக்கிற வரைக்கும். ஆமாண்டா ஆமா, ஏன்னா அந்த வண்டியை கால் எட்டாது அவனுக்கு. புல்லட் எடுத்துட்டு வரும்போதும் அந்த உயரமா இருக்க ஓட்ட சொல்லுவான். ஆமாண்டா அவன் ஏன்னா இவனுக்கு கால் எட்டாதுங்க வண்டியில, அவ்வளவு குட்டி அவன். அதெல்லாம் செம சின்ன சின்ன நல்ல, அதாவது இட்ஸ் அ வெரி குட் காமெடி அண்ட் ஆல்சோ அதாவது கேரக்டர் பேஸ்டு காமெடி. நீ இட்ஸ் அ குட் ரைட்டிங், அவ்வளவுதான். நீ அந்த ஏன் போர்ல ஒர்க் ஆகல இது ஒர்க் ஆச்சுன்னா இவர் ரியலிஸ்டிக்காவும் நல்லா அப்சர்வ் பண்ணி எழுதப்பட்ட காமெடியா ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். பிராக்டிக்கலா இருக்கும்டா. இவனை இப்போ உன்னை ஒருத்தன் அடிச்சிட்டான்னா அடுத்து உனக்கு என்ன, அவனை திருப்பி அடிக்கணும்னு நீ பாப்ப, ஓகேவா? அதேதான். இப்போ என்னால ஆனா டைரக்டா அடிக்க முடியாது. நான் 20 பேருன்னு போனா 100 பேரா நிக்கிறான். ஐயோ இப்ப பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து லோக்கல் ஆளு, நான் ஸ்கூல் படிக்கும் போதே இதை பார்த்திருக்கேன். வெளியில இருந்து லோக்கல் ஆளுன்னு சொல்லி ஒருத்தனை சண்டைக்கு எல்லாம் கூட்டி வந்து அதெல்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுடா. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க. ஹலோ, கேக்குதா? அவர் வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் நாய்ஸ்னு சொல்லி எலிமினேட் பண்ணிருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா கேக்குது, பாத்து பேசுங்க. இல்ல அவர் வாய்ஸ் தான் பிரதர். அது ஹலோ நீங்க எலிமினேட் பண்றீங்க இல்லையா வாய்ஸ? ஏய் கேக்குது, பேசியா? யோ கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லு. ஹலோ ஹலோன்னு சொல்லி 10 முறை சொல்லிட்டோம் கேக்குதுன்னு. ஐ திங்க் கேக்குது. ஆனா நீ ஏதோ ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கேன்சலேஷன் ஏதோ போட்டுருக்கடா. உன் வாய்ஸ் அப்படியே இது மாதிரி சைன் வேவ் மாதிரி மாறுது மாப்ள. பேச பேச அப்படியே மாறுது. நீங்க வந்து ஏதாவது வந்து உட்கார்ந்து பேசுங்க. யா இப்போ நீ ஆரம்பிச்சது சூப்பர் பாயிண்டா சொல்லிட்டு இருக்க. ஆனா சூப்பர் பாயிண்ட் சொல்லும் போதெல்லாம் அப்படியே டவுன் பண்ணி விட்டுருது. மொக்க பாயிண்ட் மட்டும் தான் கேக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருந்துச்சு. சரி ஓகே. ஆனா இதுதான்டா, உன்னை அடிச்சா நீ டக்குன்னு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணுவியோ அதுதான்டா அவன் வந்து ப்ராக்டிக்கல் மொமெண்ட்டை வந்து அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். எனக்கு பெஸ்டா ஃபீல் ஆனதே அவன் லோக்கல் சப்போர்ட்னு லோக்கல் ஆளுங்களை டக்குன்னு அவன் மைண்டு தோணல. லோக்கல் ரவுடி போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போனோம் டக்குன்னு அவனுங்களுக்கு ப்ராக்டிக்கலாவும் பெஸ்டாவும் இருக்கிற பார்க் போயிருவானுங்க. இல்ல ஒரு ரியலைசேஷன் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சின்ன டேலண்ட் தான். ஆனா இப்போ ஏன்னா இதே விஷயத்த வாங்காவே பண்ணிருக்காரு. இந்த மானிட்டரை ஏமாத்திட்டு ஒருத்தனை தேடி போன தெரியுமா? நாங்க நைட் 12 மணிக்கு போய் ஒரு ஆள் இல்லாத பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கும் போது டக்குன்னு வாங்க, டேய் என்னதான் இருந்தாலும் நம்ம முத்துக்கு போன் பண்ணி வர சொல்லிடுவோம்டா அப்படின்ற. அப்படி ஏன்னா கேட்டா இல்ல மாப்பிள்ள திடீர்னு ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டா வெட்டு குத்துனா ஆயிடுச்சு, நம்ம கையில ஒரு லோக்கல் ஆள் இருக்கணும்ல அப்படிங்கிற. அப்படி அவரே பண்ணிருக்காரு. சொல்றேன் அவரு அடி ரஃப்பா இருக்கா முத்து பாக்குறதுக்கு. அவன் வந்தானா அப்படின்றாரு. எனக்கு அது ஞாபகம். ஏன்னா இவரே பண்ணிருக்காரு, வாங்காவே பண்ணிருக்காரு. இப்படிதான் இருப்பா நம்ம பிராக்டிக்கல் ஆட்களு. டக்குன்னு எங்க காலம் அப்படின்னு சொல்லி டேபிள் மேல ஏறி நிக்க மாட்டாங்கடா. எவ்வளவு நாள் தான் நீங்களே பண்ணுவீங்க, இந்த டயலாக் சொல்ல மாட்டாங்கடா. இந்த மாதிரி இது மாதிரி அது என்னது லிட்டில் ஃபிங்கர் மாதிரி டீப் பிளானிங் நடக்க மாட்டானுங்க பசங்க. எனக்கு ஆக்சுவலா ஒரு கேரக்டர் செமையா பிடிச்சிருந்துச்சுடா. சாந்தன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் சரியான வைப்டா. அவன் அந்த சில்றனால எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி விடுவான். ஆனா செம அடாப்டபிள். இல்ல ஹரி, அது அங்க இருந்து ஆரம்பிக்காதுடா, அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சோம் அந்த பஞ்சாயத்து. ஆக்சுவலா என்ன நடக்கும், இவனுங்க நம்ம எல்லாம் ஒரே கேங்கா இருந்தா நம்ம புழக்க மாட்டாங்க. ஒரே கேங்கா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரே கேங்கா சுத்திட்டு இருப்பாங்க காலேஜ்குள்ள. சரியா? இவன் தான் சிறந்த பண்ணுவான், இவன் தான் சீனை போட்டுருப்பான், கேங்கா இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏரியா நடந்துட்டு இருப்பான். டேய் யாரா நீ, உன் பேர் வேணா பேர்ல சொல்ல முடியாது போடாது சீனியர். டேய் நான் உன குரூப்பா தான் நடக்க நீயே அதுப்பா நடந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் பையன். அப்படியே எங்க ஸ்விட்ச் ஆகும்னா வந்து அடிச்சுட்டு இருக்கானுங்கன்னா டக்குன்னு அப்படியே டேஞ்சன்ட் ஆயிரும். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும். என்னடா இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுவுமே நிஜமா நம்ம பாக்குறது நடக்கிறது. என் பின்னாடி ஒரு குரூப் இருக்குன்னு அவன் டக்குன்னு பெரிய ஆளுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவான், ஓவரா ஃபீல் பண்ணுவான். குரூப் இருக்குங்கிறது குட்டி 2 years ஏழிருங்க சாந்தனு.
அதேதான். ஆனா இங்க பாருங்க, இப்ப கூட சொல்றேன், திருப்பி சொல்றேன் மிஸ்டர் அவர் பேரு என்ன வாங்க, உங்க வாய்ஸ் வந்து திடீர்னு அப்படியே காது கிளியற அளவுக்கு மேல போகுது, திடீர்னு வந்து ஒண்ணுமே கேட்காத அளவுக்கு கீழே வருது. ட்ரை டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். கேக்குதா? ஹலோ உங்களுக்கு அப்படிதானே இருக்கு கேக்கு? ஆமாமா, அப்பப்ப மாறுது. அது என்னன்னா வந்து ரொம்ப ஏறுது, ரொம்ப இறங்குது. அதனாலதான் நானும் என் நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல ஜாயின் பண்ணல நானு. அப்படியா? ஸ்கேம் போல நாய்ஸ் கேன்சலேஷன் இதுங்கிறது. இப்போ ஒழுங்கா கேக்குதா? ஹலோ, எது ஆப்டிமல்? நல்லா தான் கேக்குது. அப்ப இப்படியே பேசுறேன். ஆக்சுவலா எனக்கு இந்த பில்டிங் அப்பான் திங்ஸ்ங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, இவன படத்துல நீ ஒன்னு யோசியா, எப்படிடா மாண்டேஜஸ் ஆஃப்டர் மாண்டேஜஸ் இந்த டியூரேஷன் சொல்லி ஃபிட் பண்றாங்கிறதே செமையா இருக்கும்டா அவன் பண்றது. இது ரோமாஞ்சம்லயும் சூப்பரா வேலை செஞ்சிருப்பான், இதுலயும் சூப்பரா வேலை செஞ்சிருப்பான். நான் ஒரு செட் ஆஃப் மாண்டேஜஸ் சொல்றேன் பாரு, இவனுக்கு முடிவு பண்ணிடுவானுங்க பாருக்கு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் போய் சரக்கு அடிப்பானுங்க, சரக்கு அடிச்சா காசு வேணும், காசு வேணும்னா வெவ்வேறு வேலை பண்ணும். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி இந்த கேட்டரிங் வேலைக்கு போயிருப்பானுங்க. அது போக அதுக்கு நடுவுல ஒரு குட்டி காமெடி செக்மெண்ட் ஆடு நடிக்கலாமாப்ல. எனக்கு ஆடு நடிக்க தெரியாது, ஐயோ இந்த சட்டை கரெக்டா இருக்குமாடா அப்படின்ட்டு போவானுங்க. பார்த்தா புலி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி வந்தா அதே கெட்டப்போட பார்ல உட்கார்ந்து இருப்பானுங்கிறதெல்லாம். ஆமா, இவன் காசு எடுத்து வைப்பாங்கிறது சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஓடி வந்துருவானுங்க, ஆனா அவன் தானே காசு எடுத்து வந்தான் எனக்கு குடிக்கிறதுக்கு, அந்த வேலை செஞ்சாலும் காசு தானேங்கிறது நல்லா இருக்கும். அதான் சூப்பரா ஃபிட் பண்றாங்க. இது செம ஃபார்முலா. எனக்கு என்ன ஃபீல் பண்றேன்னா, பர்சனலா ஒருத்தர் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி எழுதுறதுனாலதான் இது வருதுன்னு தோணுது. இப்ப அந்த கேட்டரிங்லாம் உங்களுக்கு ஏன் அவ்வளவு ரிலேட் ஆகுது? ஏன்னா ஒருத்தர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் எழுத முடியும். காலேஜ் படிக்கிற பசங்க கையில காசு இல்ல, கேட்டரிங் வேலைக்கு போய் காசு ரெடி பண்றானுங்கிறதெல்லாம் வந்து ஒருத்தர் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எழுத முடியும். சூப்பரா ஃபங்க் பண்ணிருப்பாங்க அதெல்லாம். சூப்பரா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலா செமையா ஃபிட் பண்றான்டா. அது மாண்டேஜா வந்துட்டு இருந்தாலும் ஓகே, பட் ஆனா அத சாங்குக்குள்ளே ஃபிட் பண்ணுங்கிற மாதிரி வச்சு நல்லா பண்றான் அது. அதனாலே உனக்கு வந்து படம் வந்து ஒரு ஃப்ளோல இருக்க மாதிரியே உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பாத்துருக்கல, இதுவே இருக்காது உனக்கு, அந்த டிஸ்கனெக்டட்னஸே இருக்காது. இல்ல ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு டிராஸ்டிக் ஜம்ப் இருக்காது. எல்லாமே கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் லைன்ல போயிட்டு இருக்க மாதிரி நல்லா மியூசிக் வச்சு சூப்பரா ஃபிட் பண்ணிடுவான். அதாவது இந்த தமிழ் சினிமால பண்றாங்க லியோ எல்லாம் ஃபிட் பண்றாங்க இல்லாம சாங் வச்சு ஃபிட் பண்றது இல்லாம ஆக்சுவலாவே நல்ல ஃபிட்டிங் இது. கரெக்ட் தான் பிரதர். ஐ மீன் இதான் எல்லாமே கம்மிங் டுகெதர் ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஒருத்தன் வந்து சூப்பரா யோசிச்சு நல்ல நல்ல ஈவென்ட் ஒண்ணுமே இல்ல, நான் பாரா போய் குடிச்சிட்டு ஆளுங்க தேடுறானுங்க அப்படிங்கறதா, இட்ஸ் ஜஸ்ட் சம்திங். அந்த இந்த சீக்வன்ஸ் என்னப்பா, அவனுங்க நிறைய பாருக்கு போய் லோக்கல் சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறாங்க, அதுதான் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா, லேசி ரைட்டர் கேன் டூ எனிதிங். அப்படியே கட், ஒரு பார் கட்டு, இன்னொரு பார் கட்டு, இன்னொரு பார், அந்த மாதிரி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஆனா அதுக்குள்ளேயே நான் ஒரு 10 லாஃப் வாங்கணும், 10 ஈவெண்ட் காட்டணும், இவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத அதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபன்னியான டோன்ல நான், அதாவது ஒரு 10 சின்ன 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 ஜோக்ஸ் நான் மெனக்கட்டி எழுதுறேன் அதுக்குள்ள. அத ஒரு நல்ல ரைட்டர் எழுதி அதை வந்து சூப்பரா மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி மாண்டேஜா, நல்ல என்ஜாயபிள் மாண்டேஜா, ரீவாச்சபிள் மாண்டேஜா கன்வெர்ட் பண்றது வந்து நான் அதான் சொல்றேன். நிறைய சூப்பர் ஆட்கள் வந்து கம்மிங் டுகெதர் பண்ணி ஒரு நல்ல சீக்வன்ஸை கிரியேட் பண்றாங்க. அது ரோமான்சம்லயும் உனக்கு அந்த ஃபீலிங் தான் வரும். ஒண்ணுமே இருக்காது, ஒரு 10 பேர் வந்து அந்த அந்த இந்த ஓஜாபுல் உண்மையா இல்லையான்னு தெரியாது, உண்மைன்றது வந்து ரியலைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வருவானுங்க, அதை வந்து அதுக்கிட்ட எல்லாம் கேட்கறானுன்ற அந்த சீக்வன்ஸ் வந்து உனக்கு செம ஃபன் அண்ட் கேம்ஸ் போர்ஷன். அது ஐ மீன் வித் லேசி ரைட்டர் இட் கேன் ஈஸிலி கோ ராங் ஆர் ஈஸிலி பிகம் போரிங். என்னப்பா சரி தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன அப்படிங்கிற ஜோனுக்கு கொண்டு போகலாம். ஆனா இவன் அதுக்குள்ளேயே வந்து ஒரு 10-15 ஜோக்கு, ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த மாண்டேஜே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெரிய சீக்வன்ஸா மாத்துற இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அவனுக்கு இதோட முடிஞ்சிடக்கூடாது, இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் வரும்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஃபேக்டர் பாத்திருக்கியா, இப்போ நெல்சன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் டாக்டர் படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு செட் ஆயிருப்பானுங்க. ஆமா, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே காமெடி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு, எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் மனசுல பதிஞ்சிருவானுங்க. ஆமா, பட் when it comes to இது அடுத்த படம் எடுத்தான் தெரியுமா, பீஸ்ட். he ran out of characters. ஏன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு ஒரு குட்டி குட்டி காமிக்கல் ஆர்க்ஸ் கிரியேட் பண்ணி அவனுக்குன்னு ஒரு மேனரிசம் கிரியேட் பண்ணி அவனுக்கு வச்சு லாஃப்ஸ் வாங்குறதுங்கிறதே கஷ்டங்க.
இட் வில் டேக் a lot of time to create that, or else you have to work with them. இப்போ டாக்டர் அதை பண்ணிட்டான் ஏன்னா he had a lot of time. இப்போ பீஸ்ட்ல அதை பண்ண முடியல ஏன்னா பண்ண முடியாம என்ன பண்ணிடுவானா அதுல இருக்க கேரக்டர்ஸே இதுல தூக்கி போட்டு ஏதாவது பண்ணுவாங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வந்துருவான். கரெக்டா? ஆனா இவன் ரெண்டு படத்தையும் பாத்தீங்களா, ரோமாஞ்சமும் சரி இதுவும் சரி ஆவேஷமும் சரி, எல்லா நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே வச்சு குட்டி குட்டி மேனரிசம்ஸ் வச்சு லாப்ஸ் வாங்கிட்டே இருப்பான் நம்மள்ட்ட. கரெக்ட் தான். அது ஐ திங்க் இட்ஸ் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் நினைக்கிறேன். இந்த இதுல சொல்லுவாங்களா, இப்போ ஒரு ரைட்டருக்கு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் அவங்க மைண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் ஒரு 4 கேரக்டர் தான் இருக்கும், அதையே திருப்பி திருப்பி போட்டு போட்டு கதை எழுதுவாங்க. அதான் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கௌதம் மேனன் எடுத்துக்கங்களேன், ஜிவிஎம் கேரக்டர்ஸ் வந்து எல்லா ஹீரோவே ஜிவிஎமோட ஹீரோ ஒரே ஹீரோவா தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் விஷன் இருக்கும், ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி நடப்பாங்க. கிட்டத்தட்ட ஜிவிஎம்ஏ தான் அந்த ஆளா இருக்கும், அந்த ஹீரோவா இருக்கும். அதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஆனா நல்ல ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்சர்வ் பண்ணி தன்னையே அப்படியே கேரக்டரா எழுதாம அவங்க பாக்குற எல்லாரையும் ஒரு கேரக்டரா எடுக்கிறதுனால உனக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்ப கூட இப்போ இஃப் யூ ஃபீல் லைக் இப்போ அடுத்த படத்துல கேரக்டர் ரன் அவுட் ஆயிடுவாங்கன்ற பயம் இருந்துச்சுன்னா அவ்வளவு பயப்பட தேவையில்ல. ஒரு நல்ல ரைட்டர் என்ன பண்ணலாம், மறுபடியும் வெளியே போய் நல்லா ஒரு 10 பேர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா தோன்ற ஒரு 4 பேர் அழகா எடுத்து போட்டு புது கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது சொல்லுங்க. இல்ல ரியலிஸ்டிக்கா உனக்கு ஃபீல் ஆகிறதுக்கான ரீசனே இந்த கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு முக்கியமா அதுதாங்க. நல்லா அப்சர்வ், உண்மையிலேயே நான் ரியல் லைஃப்ல பாக்குற ஒரு கேரக்டரை அப்சர்வ் பண்ணி இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுது, இவன் ஏன் இங்க கோவப்பட்டான், இவன் ஏன் இங்க இப்படி ஒருத்தர் கவுண்டர் போடுறான் அப்படிங்கறத ஒருத்தன் புரிஞ்சுட்டானா அவன் புது கேரக்டர் அவன் பேப்பர்ல எழுதியிருப்பான். அதை அப்படியே அவன் புரிஞ்சுக்கிட்டது வந்து பேப்பர்ல எழுதினாலும் இன்னொரு கேரக்டர் கிரியேட் பண்ண மாதிரி தானே. ஒரு முறையும் அவன் காணா தொலைஞ்சு போச்சு காலி ஆயிடுச்சு கேரக்டர்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல ஏன் நான் இது சொல்றேன்னா, இதுல இப்போ ரங்கா இவனுங்க போறானுங்க, பாருக்கு போவானுங்க, பாருக்கு போனா வந்துட்டு வேற ஆட்களை மீட் பண்ணுவாங்க, தற்செயலா ரங்காவை மீட் பண்ணிடுவானுங்க. கரெக்டா? இப்போ ஃபகத் ஃபாசில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு. சோ அவன் வரும்போதே ஃபன்னா இருக்கு. அவன் பேச ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு அவன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து தெரிஞ்ச மாதிரிதான் ஒரு செம ஆக்டர் போடும்போதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ ரங்காவோட அடியாட்கள் இருக்கானு தெரியுமா, அவனுக்கு எல்லாத்தையுமே செம டைப் காஸ்ட் பண்ணாம செம இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாத்தி வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரகமா இருக்கும், பிளஸ் ஒர்க் ஆகிற காமெடி இருக்கும் அவனுக்குள்ள. இந்த எனக்கு இவன் தான் செமையா தெரிஞ்சான், அந்த ஒரு தெரியுமா தெரியுமா, ஒவ்வொருத்தனோட ஸ்டோரி டெல்லிங் வந்து செம டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் வச்சு காமெடி பண்ணுவான். ஒரு கிழவன் இருப்பான், இவன் தான் ஃபர்ஸ்ட் ரங்காவை போட வந்தான், அதுக்கப்புறம் இங்க கேங்ல சேர்ந்துட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அவருன்ட்டு ஒரு நாள் அண்ணன் கத்தில குத்தினார், உடம்பு ஃபுல்லா ரத்தம், மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா, அடுத்த ஸ்டோரியில அதே டயலாக் தான் சொல்லுவான். நல்லா இருக்கு அந்த சீக்வென்ஸ். அம்ப வந்து எப்படின்னா எல்லாமே ஸ்டோரி ஆர்க்ல சொல்லுவான். அதான் ஸ்டோரி ஆர்க்ல சொல்லுவான், அதுவும் ஒரு பொசிஷன் எடுத்தா சொல்லுவான். இவனை ஹிந்திக்காரங்களுக்கு வந்து இதே தெரியாது, ஜஸ்ட் 2 ஃப்ரேஸஸ் சொல்லிட்டு போயிடுவானுங்கிற மாதிரி இருக்கும். இவன் ஒரு தற்பானதுங்க. அந்த மாண்டேஜுமே சூப்பர் மாண்டேஜ்ங்க. அந்த மாண்டேஜுக்குமே செமையான ஒரு எண்டு பஞ்ச் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் உனக்கு கதை அதெல்லாம் செம எக்ஸைட்டிங்கா கதை கேட்க ஆரம்பிப்பானுங்க. எல்லாரும் கதை சொல்ல 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 நான் ஒரு பாயிண்ட்ல இவனுங்களுக்கே போர் அடிச்சிடும். டே இப்போ அதான் செல்ஃப் அவேர்னஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, ஒரு செல்ஃப் அவேர் ரைட்டுக்கும் நார்மல் ரைட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, எத்துரா அண்ணன் மாசுரா அண்ணன் சூப்பரா சித்த சிவா மாதிரி பண்ணிடுவானுங்க. அவன் யாரு தெரியுமா, அவன் சூறாவளி, அவன் யாரு தெரியுமா, அவன் சுறாமீன் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகுது, டேய் போதுண்டா எவ்வளோடா பில்டப் அப்படின்னு. இவன் என்ன பண்ணிடுவானா, ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லுவானுங்க, 4வது ஆள் சொல்லும் போது ஆக்சுவலா அவனுங்க அந்த 3 பேரு அவனுங்களே ரியலிஸ்டிக்கா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவானுங்க. பாத்துருக்கல. அதுக்கப்புறம் இதுல ஒரு செமையான ஒண்ணு இருக்குடா. இதுல when you cast someone like Fahad Fazil, he brings a lot to the table இல்லையா. ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா வந்து ஜஸ்ட் ஒரு சிவாஜி கணேசன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் போடாம அவனுக்கு விஷுவலா எப்படி போய் கன்வே ஆக போகுது, பாடி லாங்குவேஜ்ல என்ன பண்ணலாம், அப்படி அவனுக்கு காமெடி ரொம்ப பிடிச்ச ஜானர் போலங்க. அவுட் ஆஃப் ஆல் ஹி லைக்ஸ் இல்ல இப்ப வந்து தற்செயலா வந்து காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன கருமன்னு தெரியல. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் ஒண்ணு இருக்கு. இவன் வந்துட்டு ரங்கனை எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா அப்படின்னு சொல்லி சாந்தன் கேட்பான். I don't think anyone else could have pulled that off like that. அது உண்மையிலேயே அந்த மொமெண்ட் ஐ ஃபெல்ட். அந்தன் வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஜூஸ் அப்படி சொல்லி திரும்பி நின்றுவான். அது வேற லெவலுங்க.
அது உன்னால ஒரு சூப்பரான ஆக்டரால மட்டும் தாங்க அதை பண்ண முடியும். அது ரைட்டிங்ல இருந்து வர விஷயமே கிடையாது. ஒருத்தன் அந்த கேரக்டர் செமையா என்ஜாய் பண்ணி நல்லா பிரசன்ட் பண்ற ஆக்டர் தான் வந்து ஐ மீன் பேப்பர்ல என்ன இருக்கு, ஜூஸ்ங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதை நீ எப்படி வேணா பிளே அவுட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வே ஹி சேஸ் தட் அண்ட் அவன் அப்படியே அவன் சூப்பரா எந்திரிச்சு அது யாருக்கும் தெரியாத மாதிரி சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஹோல் பாடி லாங்குவேஜா வந்து அவன் நிறைய விஷயங்களை வந்து சொல்லாம கன்வெர்ட் பண்ணிடுவான் அதுல. யாரா இது சில்ற அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆயிடும். இது எனக்கு எனக்கு எங்க எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, நம்ம எல்லார் லைஃப்லயுமே வந்து எவனோ ஒருத்தன் வந்து நம்மள்ட்ட அன்பிலீவபிளா ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பான். அவன் சொன்னது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற டவுட்லயே இருப்பான். ஆனா அவன் செம கன்வின்சிங்கா சொல்லியிருக்காங்கறனால நம்புவோம் இல்லையா? அந்த கேரக்டரே ஞாபகப்படுத்திடும்டா. எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஒருத்தன் செமையா கதை சொல்லுவான். நான் வந்து எங்க அண்ணனோட கரிஷ்மால வண்டியில போயிட்டு இருந்த மாப்பிள, டக்குன்னு ஒருத்தர் ரேசிங் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை லைட்டா கிராசிங் பண்ணி விட்டு கீழே விழுந்துட்டான், மண்டை பொழந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டேன் பயத்துல. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, என்ன ஆச்சுன்னு வேற பாக்கணும்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு வண்டிக்காரன் வந்தான். அவர்கிட்ட பாஸ் இந்த கரிஷ்மா கொஞ்ச நேரம் வச்சுக்க, உங்க வண்டியில ஒரு சின்ன இது போயிட்டாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தா பையன் ஆம்புலன்ஸ் இதுக்கு போட்டுருக்காங்க. சரியான பஞ்சாயத்து ஆகி போச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கான் மாப்பிள்ள. நான் சின்ன பையன், அவனுக்கே வந்து லைசன்ஸ் கிடையாது. அவன் ஒரு 10வது 11வது தான் படிப்பான். சரியா, அவங்க அண்ணன் கரிஷ்மா வச்சிருக்கான். அதை வச்சு ஒரு கதை சொல்றான்ல. ஆனா அவன் கதை வந்து அவ்வளவு கன்வின்சிங்கா சொல்லுவானுங்க நம்மளுக்கு. இப்போ இந்த அம்பன் வந்து எந்த மாதிரி ஆளுனா வந்து இந்த கதையை நம்பிடுவான். புரியுதா? ஐயோ அண்ணா மாசன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானா. இப்போ அம்பனுக்கும் இவனுக்கும் ஒரு செம பேரல் இருக்கும் போல. ரங்காக்கும் அம்பனுக்கும் வந்து தே நோ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், தே ஷேர், தே டிஸ்கஸ் லாட்ங்கிற மாதிரி இருக்கும். இவன் சொன்னா ஓகே இது வேணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவான். அது செமையா கனெக்ட் ஆச்சுங்க எனக்கு. ஆமா பிரதர், எனக்குமே அந்த அந்த அவன் அத பகத் வந்து அதை சொல்லிட்டு போற விதமும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க நம்ம அதான் அம்பான் கேரக்டருக்குள்ளேயே போல. எனக்கு படத்துல பகத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயமே அம்பானோட கேரக்டர் தாங்க. ஐ மீன் பகத் வந்து யூ எக்ஸ்பெக்ட், இப்போ ஃபகத் ஃபாசில் ஒரு இது எடுத்து நடிக்கிறான், அதுவும் ஒரு இத்தனை நாள் பண்ணாத மாதிரி ஒரு செம நான் சீரியஸான ரோலு. அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு முன்னாடி இந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன். ஸோ வி நோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். இதை எதிர்பார்த்து நான் போறேன். அதை அவன் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சர்ப்ரைசிங். ஐ மீன் எதிர்பார்த்ததும் நல்லா பண்ணிருக்கான். ஆனாலும் நான் எதிர்பார்த்தது தானே அதுன்னு இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு வந்து அடிக்கும் இல்லையா உங்களை படத்துல. எனக்கு அந்த மாதிரி அடிச்சது என்னன்னா அம்பான் தான் பிரதர். I did not expect a character like that படத்துல. தியேட்டர்லயே அம்பன் வந்து செமையா இருக்கானாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பகத்துக்கு ஈக்குவலா இறங்கி அவன் பண்ணிட்டு அவன் ரோமஞ்சம்ல பாத்துருக்கல மாப்ள. அவன் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ரூம் டைட் டுகெதர் பண்ற சீரியஸ் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான்ல. ஆமா, அந்த சீரியஸ் கேரக்டரா பண்ணிருப்பான். ஒரு ரொம்ப ஆப்போசிட்டான கேரக்டர் இருப்பான். இதுல வந்து கம்ப்ளீட்டா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டருங்க. திஸ் இஸ் வெரி நியூ டு இது இந்தியன் சினிமா இந்த கேரக்டர். அது பண்றதுலாம் சொல்ல மாட்டேன் பிரதர். இது ஆக்சுவலா ஒரு அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு இதா இருக்க ஃபேன் பாய்ஸம் தான் பிரதர், வேற எதுவுமே கிடையாது. நான் எத்தனை ரவுடி படம், எத்தனை பெரிய ஹீரோ படத்துல எனக்கு தெரிஞ்சு இது பிரபு எத்தனை படத்துல இதை பண்ணிருக்காரு. பிரபு எல்லா பெரிய ஹீரோ படத்துலயும் பிரபு வந்து சைடு கேரக்டரா இருக்கு. இப்போ வசூல் ராஜால வர இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல அவன் அந்த கேரக்டர் அப்ரோச் பண்றதுக்கும் அதுல இருக்க காமெடிக்கும் இதுல இருக்க காமெடிக்கும் டோட்டலா வேறையா இருக்குங்க. இது லைட்டா மாத்தி பண்ணானா மொக்கையா இருங்க. நான் எப்படி பாக்குறேன்னா கொஞ்சம் அதான் இதுல வந்து கொஞ்சம் செல்ஃப் அவேரா பண்ணுவான். அவனும் ஸ்கிரிப்ட புரிஞ்சுக்கிறான். என்னன்னா இப்படி வேணா சொல்லுவோம் பிரதர். நான் முன்னாடி நம்ம இதை பேசணும் நம்ம பாட்காஸ்டுக்கு முன்னாடி. என்னன்னா இதுக்கு முன்னாடி மலையாள படங்கள்லாம் வந்து இப்ப அதர் ஸ்டேட்ஸ்ல பெருசா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. இந்த படம் மத்த ஸ்டேட்ஸ்லயும் ஓடிடில மத்த லாங்குவேஜ்லயும் செமையா ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் நான் என்னவா பாப்பேன்னா, இது மலையாள படங்கள்ல வந்து மோஸ்ட்லி இந்த ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்சஸோ ஓவர் த கெத்தா அடிச்சு நவுத்துற ஃபைட் சீக்வன்சஸோ எல்லாம் பெருசா நம்ம பார்த்தது கிடையாது. கொஞ்சம் ரியலிஸ்டிக் சினிமா, கொஞ்சம் டவுன் டு எர்த் சினிமா, அந்த மாதிரி படங்கள் தான் பார்த்திருக்கோம். ஆவேசம்லாம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கோயிங் ஃபார் திஸ். அண்ணன் எவ்வளவு பெரிய டான் தெரியுமாடா, அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா, அதுக்கு போறாங்க. ஆனா ஐ மீன் தே ஆல்சோ நோ தட் இஸ் நாட் அந்த மாதிரி மாஸ் மசாலா படமாவும் பண்றதுக்கான இது இல்ல. சோ அந்த ஃபைன் லைனை செமையா வாக் பண்ணிருப்பான். உனக்கு மாஸ் மொமெண்ட்ஸும் இருக்கும், ஆனா சூப்பரான செல்ஃப் அவேர்னஸ் படம் ஃபுல்லா கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரியும், எனக்கு வந்து இது வந்து ஓவர் த டாப்பா இருக்கு, இது ரியலிஸ்டிக்கா இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுதான் ஜோக்கே அப்படின்னு வச்சிருப்பான். உனக்கு ஜோக்காவும் ஒர்க் ஆகும், ஆனா அட் த சேம் டைம் மாஸ் மூமெண்ட்ஸ் ஆக்சுவலா மாசா அது வரும்போது உனக்கு படத்துல உனக்கும் அது மாசா தான் ஃபீல் ஆகும். நீ இப்போ ஒரு பெரிய ஹீரோ படத்துல ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இது ஏன் இவனுக்கு பண்றானுங்க, ஏன் எப்படி அட்டம் பண்ணானுங்க, ஏன் ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஒரே ரீசன் தாங்க. They would have had hundreds of conversation about this film.
புரியுதுங்களா? இவன் ஐடியாவை பிட்ச் பண்றான் இந்த டைரக்டர். பட் எல்லாருக்கும் இதுல நடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷனே அதுக்கப்புறம் ஷூட்டிங்னு இல்லாம they might have discussed it over a period of time. That's how this entire thing might have grown இல்லையா? ஆனா நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவானுங்க. அவர் ஷூட்டிங் வந்து ஒன் டேக்ல முடிச்சுட்டு போயிடுவாருங்கிற ஒரு கதையே தெரியாதுங்க. நான் ஆன் பண்ற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. ஏண்டா கேமரா ஆன் பண்றதுக்கு சும்மா உட்கார்ந்துருக்கான காசு யாரு புளுத்தி வந்துட்டு ஒரு ஷாட் நடிச்சுட்டு போறதுங்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலரா யாரையும் தாக்கி பேசல. ஆனா இந்த டயலாக் சொல்லும்போது எனக்கு செம சிரிப்பா இருக்கும். கேமரா ஆன் பண்றதுக்கு அமைதியா உட்கார்ந்து பாருங்க. அப்புறம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் அமைதியா உட்கார்ந்து இருந்தா எப்படி கேரக்டர் வரும்? அது சரி விடுங்க, அது வேற ஒரு ரேங்க், அதுக்குள்ள போக வேணாம். அதான் எனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சீன்ல நான் சொல்ல வரேன் பர்டிகுலரா, உனக்கு மாசும் செமையா ஒர்க் ஆகணும், காமெடியும் செமையா ஒர்க் ஆகணுங்கிறது செம ரிஸ்கான லைனு. ரொம்ப கம்மியான படங்கள் தான் அந்த மாதிரி நான் பார்த்து ஒர்க் ஆச்சு. இதுல நல்ல எக்ஸாம்பிள் எந்த சீன் சொல்லுவேன்னா, அந்த ஹாப்பி ஹோலிக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்ல, முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அது 3 லாங்குவேஜ்ல கெத்தா பண்ணுவான். ஆமா, அது வந்து காமெடிடா. அது we know that it's going to be comedy. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஃபைட் சீக்வன்ஸ் உனக்கு ஆக்சுவலாவே மாஸ் பட ஃபீலிங் வந்துரும். இத்தனைக்கு ஹீரோ இஸ் நாட் ஈவன் த்ரோயிங் ஒன் பஞ்ச். ஹீரோ அடிக்கவே மாட்டான் அதுல. ஆனா சைட்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அம்பான் வந்து 7 பேரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருப்பான். இந்த நம்ம வடக்கு பசங்க என்னன்னா ஃபுல்லா இது பண்ணிட்டு இருப்பானுங்க, பார்க் பண்ணி சண்டை போட்டு இருப்பானுங்க. உனக்கு ஆக்சுவலா ஒரு தெலுங்கு படத்துல வர எல்லா ஆக்ஷன் அந்த அட்ரினலின் ஸ்டஃப் வந்து ஆக்சுவலாவே இந்த படத்தை புல் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பான் உனக்கு. நீ என்ஜாய் பண்ணுவ. இந்த சீன்லாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுறது. நான் நஞ்சப்பா சீன்லாம் நீ அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் உனக்கு. என்னடா நஞ்சப்பா வந்து டக்குனு குங்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அடிக்கிறதா இருக்கு. நஞ்சப்பா என்ன ஹைட் கம்மியாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் வேணுமா? அந்த டயலாக்லாம் வந்து நீ அது விசில்ல மட்டும் தானே தியேட்டர்ல உனக்கு. அதாவது ஒரு டுவர்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து நானு இவனுங்களோட எய்ம் என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருப்பாங்க. எனக்கு அதான் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இந்த படத்துல. என்னன்னா எல்லா படத்துலயும் ஆரம்பிக்கும் போது கேரக்டர் இருப்பானுங்க, அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். படம் முடியும் போது அந்த கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சாங்களா இல்லைன்னு படம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கும். இந்த படத்துல நீங்க 2 படமா பார்க்கலாம் இதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த 3 ஜூனியர்ஸை பத்தின படம், செகண்ட் ஹாஃப் இது ரங்காவை பத்தின படமா மாறிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்களோட கதை முடிஞ்சு போயிடும். அவனுக்கு அந்த 3 ஜூனியர்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க இவங்களை அடிச்சிடறானுங்க, அவங்களை எப்படியாவது பழி வாங்கிடணும்னு உனக்கு அப்படியே அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஃபைட் தான் இந்த ஃபர்ஸ்ட் படத்தோட கிளைமேக்ஸ். அந்த அந்த மொமெண்ட்ட வரும்போது உன்னை அந்த மாஸ் ஃபீல் பண்ண வைக்கணும்ல, நீ இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்த அந்த மொமெண்ட் இதோ உங்களுக்காக அப்படின்னு கொடுக்கும்போது, இப்போ எவ்வளவு பெரிய சேலஞ்ச் யோசிச்சு பாரு. ஒரு ஹீரோ, ஆனா he is obviously not going to throw a single punch in this whole fight. ஆனா உனக்கு ஆடியன்ஸ் வந்து விசில் அடிச்சு கிளாப் பண்ற மாதிரி மொமெண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணோம். அதை அவன் பண்ணது எனக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுல்லா ஆக்சுவலா புது ஹீஸ் ஃபைண்டிங் நியூ ஆங்கிள்ஸ் டு கிவ் அஸ் தட் கூஸ் பம்ப் ஃபைட்டிங் மொமெண்ட்ஸ். கடைசியில அவன் இழுத்து வந்து இவன் காலடியில போட்டு என்னடா ஓகேவா ஏடா மோனேங்கும் போதெல்லாம் உனக்கு செமையா இருக்கும். அதான் அது முடிச்சுட்டு என்ன ஆயிருந்தா உனக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் டக்குன்னு கிக்கின் ஆயிரும். என்னப்பா தெலுங்கு படம் மாஸ் மசாலா படம் என்ஜாய் பண்ணிட்டியா, இப்போ உனக்கு சின்ன செல்ஃப் அவேர் ஜோக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மால் வந்து 3 லாங்குவேஜ்ல எனக்கு வந்துருவா. இப்பதான் நான் என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சிருந்தேன், அதுக்குள்ள இப்படி சிரிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து ஐ ஃபீல் லைக் தட் இஸ் வாட் ஒர்க்ட் இன் திஸ் மூவி. ஒன்னா அந்த ரொம்ப அந்த மதில் மேல பூனைங்கிற மாதிரி நடந்திருப்பான். நீ எப்படி போனாலும் திடீர்னு ஃபால் ஃபிளாட் ஆயிடலாம். ரெண்டுமே உனக்கு விசில் அடிக்கும் போதும் ஒர்க் ஆயிரும். அடுத்து டக்குன்னு ஒரு நல்ல ஜோக் வச்சு தம்பி இது நான் அவ்வளவு சீரியஸா எல்லாம் யோசிக்கலப்பா, காமெடி தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல உன்னை செட் பண்ணிடுவான். என்னப்பா ரொம்ப பெரிய மாடலாக எடுத்துட்டுனா யாராவது இருக்கீங்களா? இருக்கும். ஆமா, அந்த 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 மொமெண்ட் வந்து செமையா வந்து கொண்டு வந்து பில்ட் பண்ணிருப்பான். உனக்கு அது வந்து அவன் உள்ள போகும்போதே ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட் பீஸா செட் பண்ணிட்டு அவ்வளவுதான் அப்படின்றது இல்லாம எல்லாத்துலயும் இந்த அவன் சிரிக்கிறது, இவன் ட்ரெஸ் வைக்கிறது மாதிரி அந்த சின்ன சின்ன ஆடம்ஸ் ஃபைனல் டச் ஒண்ணு கொடுக்கறது, அந்த சீனோட எண்டு பஞ்ச் வந்து இவன் எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணியிருக்கான். அதேதான் இதுல வந்து இந்த 3 லாங்குவேஜ் பேசுறது எல்லாம் அந்த ஃபைனல் டச் அவன் கொடுக்கறது வந்து செமையா பண்ணான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கூட யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க இவரு வாங்க இது பேசுறதுல அவனோட பில்டப் கதைகள் மல்டிபிள் பீப்புள் வந்து வேற வேற ஸ்டைல்ல பில்டப் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி பண்ணாரு அண்ணன், இந்த மாதிரி பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணாருன்னு அந்த மாண்டேஜர் எண்ட்ல கெத்தா முடிப்பானுங்க. கடைசியில பார்த்தா நஞ்சப்பா வந்து உட்காந்து அப்படின்னு இவனுக்கு பாட்டு தம்பி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவானுங்க.
ஏன்னா ஆடியன்ஸும் அப்ப அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க, டே கோவிந்தா அப்படின்னு எந்திரிச்சு போவானுங்க. அவனுக்கு 3 பேர் எந்திரிச்சு போவானுங்க. உனக்கு அந்த ஒரு சீனோட எண்ட்ல ஒரு செம பஞ்சு வச்சிடறானா உனக்கு வந்து நீ சிரிச்சு டக்குன்னு லாஸ்ட்ல சிரிச்ச உடனே வந்து அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலா மொக்கையா லைட்டா மொக்கையா இருந்தாலுமே உனக்கு நெகேட் ஆயிருது. அவனே கொஞ்சம் மொக்கையா தான் வேணும்னு எழுதியிருக்கா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருது. எல்லாத்தையும் அப்படிதாங்க பண்றேன். இப்ப டெம்ப்ளேட் சீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டக்குன்னு நீ டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பிரின்சிபல் சொல்லுவாரு. அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லிடுவாரு. சொல்லி முடிச்ச உடனே நம்மளுக்கு ஐயோ படம் வேற ட்ராக்குக்கு போய் வேற மாதிரி போயிருமோ அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு அப்பா அம்மாக்கு எதுவும் தெரியல அப்படின்னும் போது ஒரு ஃபன் ஜோன்ல தான் இருக்கு படம்ன்றத வந்து அந்த அந்த மீட்டரை விட்டு வெளில போகாது அப்படின்றது அப்பா அம்மாக்கு எதுவும் புரியல, குண்டான்றது மட்டும்தான் புரிஞ்சு. அந்த பிரின்சிபல் அதுக்கப்புறம் சொல்லுவான் கெத்தா இருக்கும். கடைசியில பிரின்சிபல் வந்து மலையாளத்துல பேசுவாள், எந்த சீனுக்கு ஒரு 8 பஞ்ச் வேணும்லப்பா அப்படின்னு சொல்லி அவனே வந்து மலையாளத்துல பேசுறது நல்லா பண்ணிருப்பான். ஆமா ஆமா ஆமா, அது நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க சொல்லு 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 சொல்லு. இல்ல அதான் பேசும்போது எனக்கு தோணுச்சு, ரெண்டு ஹாஃப், அதாவது 2 வேற வேற படமா இதை யோசிச்சு பார்த்தாலே ஆமா அப்படிதான் ட்ரீட் பண்ணி எடுத்திருக்கான் போல அப்படின்ற ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. உங்ககிட்ட இப்ப சொல்லும் போது எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட அதான் ஆரம்பிச்ச கான்ஃபிளிக்ட் வந்து இன்டர்வலோட முடிஞ்சிரும் பாருங்க. கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஹாஃப்ல. செம கட்ஸ்ங்க இதெல்லாம் பண்றதுக்கு. பையன் ஜிகர்தண்டா இன்ஸ்பிரேஷன் சொல்லிருக்கான் பிரதர். அதுதான் அது நல்லா தெரியுது பாருங்க உங்களுக்கு, 2 வேற வேற படம் இதுல அப்படிங்கிறது. ஆமாங்க, ஜிகர்தண்டா இதேதானங்க, அவன் படம் எடுக்கிறதான் கதை, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா இந்த செகண்ட் ஹாஃபோட கதை. ரவுடிங்க கிட்ட அதேதான், ரவுடிங்க கிட்ட மாட்டி ஒரு 3 பசங்க யூஸ் பண்ணிருக்கான். அதே 2 ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வேற கதை இருக்கும். இவன் கிக்கு ஒன்னு சொன்னால இந்த மாதிரி இவன் வந்து டெம்ப்ளேட்ஸை வந்து ரிலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட்டப் வச்சிருப்பான். இவன் வந்து முதுகுல வெட்டு வந்து தம்ஷராஜ் சொல்லாடும் போது நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி முதுகுல வெட்டிவிட்டான் அப்படின்னுவான். அவன் கிறுக்கன் அப்படின்றதுக்கு சின்னதா ஒரு இது கொடுத்திருப்பான். அவன் வந்து அதே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அது காமெடியாவும் இருக்கணும் அந்த சீனு. அதே நேரத்துல நம்மளுக்கு நல்லா தெரியும் அவன் வெட்டவே மாட்டான். ஏன்னா இந்த பையனை வெட்டினான்னா படம் வந்து வேற கம்ப்ளீட்டா இவ்வளவு நேரம் ப்ராமிஸ் பண்ண ஜோனுக்கே படம் போகாது. அதனால கண்டிப்பா வெட்ட மாட்டான்றது தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் பில்ட் ஆகணும்ல, அதை வந்து செமையா பண்ணிருப்பான். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் அவன் டிரெக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சோட்டா மும்பைக்கு நம்மளுக்கு வந்து நடுவுல அவனுக்கு கோவம் வந்துடும், டக்குன்னு வந்து வீசிட்டு அவனை ஒழுங்கா கவனிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு செம டென்ஷன் ஆயிடுவான் அவன் ஒரு செகண்ட். அது டிஸ்கஸ் பண்ணுவோம்டா, இருங்க நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டு அங்க போயிருவோம். இப்போ நீ சொன்னல இந்த படம் வந்து இதெல்லாம் ஓகே. எனக்கு ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதோட கொஞ்சம் கோரிலேட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல. இந்த எப்படி கொலாபரேஷன் வந்து சம விஷயங்களை பண்ண வைக்குது, இவனுங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு இல்ல எக்ஸ்ட்ரா பண்ணுவான், இது பண்ணா நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ப வைக்குதுங்கிறதுக்கு ஒரு செம எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்லிட்டா. இந்த சீன் செகண்ட் டைம் பார்க்கும்போதுமே வந்து எனக்கு நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவனுங்க படம் நல்லா வரணுங்கிற ப்ராடக்ட் மேல இது பண்ணிருக்கானுங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு சீன்ல இவன் வந்து ஃபாத் ஃபாதர் வந்து அவங்க அம்மாட்ட பேசிடுவான். பேசினதுக்கு அப்புறம் பிபின் மூன் ஹாப்பி இல்லைங்கும் போது பிபின் நான் ஹாப்பியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வருவானுங்க. அவனுங்க போய் உள்ள போனோம், எனக்கு ட்ரெஸ் இல்லைங்கும் போது டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துருவானுங்க. கட் பண்ணா இவன் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து வேட்டி மாதிரியே நைட்டி மாதிரியே போட்டு கவர் பண்ணி சைடுல அம்மா வந்து லுங்கி கட்டிட்டு டீ எடுத்துட்டு வருவான். டீ இது பண்றதுக்கு வந்து அவனுக்கு எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்போ இது வந்து மேலாப்புல பாக்குறதுக்கு இப்போ நம்ம அடுத்தடுத்து பில்ட் பண்ணி இந்த ஜோக்கா வந்துடலாம் பிரதர் நீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே படத்துல ரங்க வந்து கத்தி வச்சு 30 பேரை கொல்ற அதே படத்துல யூஆர் கோயிங் டு பிளேஸ் திஸ் காமெடிங் போது நீ ஒரு பிக்ஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காமெடியில இந்த டோனாலிட்டி ஆஃப் த காமெடியில வந்து எல்லாருமே ஆன் தி சேம் பேஜ் இருக்கணும்னா வந்து how much of a collaboration or interaction should have gone throughங்கறத எனக்கு இன்னுமே வந்து ஆக்சுவலா நீங்க இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு ஈஸியா எனக்கு தெரியல. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஐ cannot unsee. ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணுக்கே தெரியாது, அந்த ஃப்ரேம் பார்த்தாலே தெரியும்டா. நீ அந்த ஃப்ரேம் பார்த்தாலே தெரியும்டா. எனக்கு எது செமையா ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ அன்கேனி ரெசம்பிளன்ஸ் டு ஜிகர்தண்டாங்க. நீங்க அந்த ஜிகர்தண்டா இன்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்னால அன்சியே பண்ண முடியல. ரொம்ப நல்லா ஜிகர்தண்டா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்துல இறங்கி இருக்கு. உங்களுக்கு அந்த அசால்ட் சேது கேரக்டரோட அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு நல்லா அவன் செம கொடூரமான, ஏன்டா ஒரு கொடூரமான கேங்ஸ்டரா அவனை கொடூரமான ஆங்கிள் மட்டும் தான் காட்டமா, அவனுக்கு பர்சனல் லைஃப் பர்சனல் எமோஷனு அவன் கொஞ்சம் காமிக்கலான ஆளா இருக்க கூடாதா அப்படிங்கறத வந்து
அந்த படத்துல இருந்து நல்லா எடுத்திருக்கான். இன்னொரு ஒரு ஃபேசிலிட்டிங்கான ஃபேக்ட் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நான் அந்த கனெக்ஷன் முன்னாடி மேக் பண்ணல. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஜிகர் தண்டாவோட எடிட்டர் யார் தெரியுமா? இவனா? விவேக் ஹர்ஷன். இந்த படத்தோட எடிட்டர் யார் தெரியுமா? அவனே தானங்க. அதே ஆளுதான். டேய் அவனால ரோமாஞ்சத்துக்கு எடிட்டர்னு நினைக்கிறேன்டா. அதுதான் பிரதர். ஏங்க பையன் தாங்க தெரிக்க விட்டுருக்கான். ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. நல்ல எடிட்டிங். அது நீ சொன்னதுக்கு அப்புறம் அதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவன் அப்படிங்கும் போது எனக்கு புரிஞ்சுச்சு. இன்னொரு கவனிச்சியாடா, நம்ம அந்த மாண்டேஜஸ் பேசிட்டே இருக்கு. மாண்டேஜஸ் ஹவ் மாண்டேஜ் கேன் மேக் இந்த யுனிவர்ஸ் செட்டிங் இருக்குல்ல, இப்போ இந்த ஜிகர்தண்டாவும் சரி இதுவும் சரி, இந்த பிளாக் ஹியூமர் வந்து மியூசிக் கூட பிளெண்ட் ஆகுது. அதுல பாத்துருக்கீங்களா? இந்த காலையில உனக்கு ஜாகிங் மாண்டேஜ் ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு சாங். ஆமா, ஹைவே இல்ல போயே. அதுவும் இதுவும் இதெல்லாம் ஒரே மாதிரியான யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? அவன் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் பிரதர். ஆமா, அவன் எங்க போனாலும் கேட் போட்டுக்கலாம். அவன் ஆளை போட்டு கேட் போட்டு அண்ணனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஆமா பிரதர். இன்னொரு கிட்டார் நட்ட சொல்லிட்டா மஞ்சுமலுக்கும் தலைவன் தான் எடிட்டிங். டேய் யாரா அவன்? சூப்பரா அவன் பையன், நல்லா பண்றான்டா. மாண்டேஜ் வெறித்தனமா பண்றான் பிரதர் இவன். அதுதாங்க ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான எடிட் மாண்டேஜ் எடிட்டாங்க. ஃபுட்டேஜ் ஒரு கட்டத்துல எடிட் பண்ற நமக்கு தெரியாதா? அதான் பிரதர், ஒரு மாண்டேஜ் எடிட் பண்ணிருக்கேன். எப்படி இந்த மாதிரி இந்த இது மாதிரி ஆயிருது, என்ன சொல்றது, அந்த ஒரு இது இருக்கு தெரியுமா, ஒரு பசில் இருக்கு தெரியுமா, மேல இருந்து காமிச்சா வந்து டோரா இருக்கும், எங்க போனாலும் டோருக்கே போகுது தெரியுமா? அதேதான். அந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வச்சாலும் எந்த பக்கம் போனாலும் இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிளேல ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், அடுத்த பிளேல ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரப்போகுது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா சூப்பரா பண்றாங்க, செம்ம கன்சிஸ்டன்டா பண்றான். ஆமா ப்ரோ, கண்டிப்பா இவன்லாம் ஹீஸ் வர்த் டு பி இன்டர்வியூடுங்க ஆக்சுவலா. முடியாது அடுத்த படம் இல்ல இவன் ஏதாவது ஒரு மாஸ்டர் கிளாஸ் சொன்னாவது அட்லீஸ்ட் நம்ம என்னதான் பண்றான் தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படி வரீங்க இவனுக்கு அட்லீஸ்ட் இவனுக்கு சென்சிபிளா, ஆனா சில பேர் அந்த மாதிரி பண்றவனுங்க சில பேருக்கு பேச வராது பிரதர். அதெல்லாம் பேசணும் கேக்குறேன். எதுக்கு பேசணும்? இப்ப நீங்க பகத் இன்டர்வியூ நம்ம கத்திக்கலாம் பிரதர். சும்மா இல்ல பொழுது போல சொல்லிட்டு பகத் இன்டர்வியூ பார்த்துருந்தேன். பகத்துக்கு ஆக்சுவலா சுத்தமா இப்போ அந்த ஆக்டிங் ப்ராசஸ் பத்தி கேக்குறாங்க. இவரு பரத்வாஜ் இன்டர்வியூல பார்த்தேன், அப்புறம் இந்த இந்திய அனுபவ சோப்ரா இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். பேசவே வரலங்க. he doesn't like to talk about his process, his acting, film, எப்படி எமோஷன்ஸ் அதெல்லாம். பட் சில பேர் வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்குவாங்க எல்லாத்தையுமே. சொல்ல தெரியாது எனக்கு, ஆனா சூப்பரா பண்ணிடுவேன். அப்படி பகத் சொன்னதே ஃபேசினேட்டிங்கா இருந்தது என்னன்னா, இந்த அம்பான் கேரக்டர் பண்ணல, ஆமா, அவனை இன்னும் பெருசா பேசிக்கவே மாட்டான். ஆமா நானும் பார்த்தேன். அது எனக்கு செம ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. தேர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட், இப்ப நீங்க இன்டர்வியூன்னு கேக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் பேச தேவையில்ல, பட் சம்ஹவ் இன்டர்னலைஸ் பண்ணிடுவோம். எல்லா ப்ராசஸும் இன்டர்னலைஸ் பண்ணி ஏதோ அவங்களுக்கு வருஷ கணக்குல ஒன்னா நடிச்சு பிராக்டிஸ் பண்ணி வந்த மாதிரி செம நேச்சுரலா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட அந்த கெமிஸ்ட்ரி உனக்கு என்னப்பா ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி விட உங்க ரெண்டு கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா படத்துக்கு அவனுக்கு கெமிஸ்ட்ரி செமையா ஒர்க் ஆச்சுங்க. அவனுங்க ஸ்டோரிக்குள்ளே அவனுக்கு நல்லா பிளெண்ட் ஆயிருக்கும் ஆக்சுவலா. அது நல்லா இன்டர்வியூ பண்றவங்க தான் பிரதர். எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க உடனே இன்டர்வியூ எடுத்து மாஸ்டர் கிளாஸ் போடுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இல்ல பிரதர், மாஸ்டர் கிளாஸ் போட்டு இருக்காரு நம்மளுக்கு. கார்த்திக் பிரதர் டெவலப்னு சொல்லி 1500 ரூபாய் கேட்டுட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. ஸ்கேமிங் தான் அது, ரெக்கார்டேஷன்ஸ் அத பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேம் என்று சொல்லுங்கள். சரி, கமிங் பேக் டு இது ஆவேஷம். இதான் பிரதர், இந்த இதான் சொல்றானே, இந்த லெவல் கொலாபரேஷன் இருக்கனால செமையா வந்திருக்கு. அப்படியே டிரான்ஸ்லேட்டிங் இன்டு செகண்ட் ஹாஃப். எனக்கு ஆக்சுவலா நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா என்ஜாய், செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போறான் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்ப இவன் சொன்னார்ல, நம்ம மாதிரி டானி சொன்னார் தெரியும், இது வாங்கா சொன்னார் தெரியுமா, இவன் வந்து ஒரு செட்டப் வச்சிருந்திருக்கான், அந்த இவன் ஒரு நல்ல செட்டப் வச்சிருக்கான், அது பே ஆஃப் வாய்ஸ் கட் ஆகி வருது ப்ரோ. ப்ளீஸ் மூவ் டு a better signal area. இல்ல இப்ப கேட்கணுமே. இப்ப கேக்குது நல்லா. எஸ் கோ அஹெட். அதான் பேசிக்கா இவன் அந்த செட்டப் வச்சிருக்கான். ஆனா வந்து இப்போ நான் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு குட்டி ஜோன் மட்டும் உனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்டடா ஃபீல் ஆகும் படத்துல இருந்து. அது எந்த ஜோன்னா வந்துட்டு, இவனுங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவானே தெரியுமா, ஒரு மால்குள்ள வந்து அதே மாதிரி ஒரு சண்டை நடக்கும். அந்த இன்டர்வல் பிளாக் சண்டை மாதிரி
நடக்கும். ஆனா அது ஏன் வச்சிருப்பான் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா அம்பனுக்கு வந்து மறுபடியும் ஒரு காயம் ஏற்படும் முதுகுல. ஆமா ஆமா அந்த முதுகுல அது இல்ல அது இல்ல அது என்ன கேட்டேன்னா அந்த பையன் இவன் வந்து ரூட்லெஸ், இவன் கில் பண்ணி யாரையும் அவன் பாக்கல, சும்மா 4 பேர் அடிக்கிறது. நான் சொல்ல வரேன் இவனுக்கு கூட இருக்கவனுங்களே அவன் வந்து செஞ்சிருவான். ஹி இஸ் ரூத்லெஸ். செகண்ட் ஹாஃப்ல வேற ஜோனுக்கு அதான் இவங்களே வந்து அவனை பார்த்து பயப்படணும்ன்றதுக்கான சீக்வன்ஸ் அது. கரெக்ட். இவ்வளவு தூரம் வந்து என்ஜாய் செம மொக்கையா வந்துச்சு. அதான் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுதான் இவனை சில டைம் பிரச்சனை ஆகும். நம்ம கோயிங் வித் வைப்னு ஒரு ஜோன் இருக்கு தெரியுமா? கடைசியில டைம் டுகெதர் பண்ணும்போது சில இடத்துல நம்ம வந்து we should give in for the story to happen. இது மொக்கையா தான் இருக்கு பட் இட் ஹேஸ் டு பி தேர் டு டை இன் தி ஸ்டோரி. இது வந்தானோ இல்லையா படத்துலங்கிற மாதிரி ஒண்ணு வேணும்ல. அந்த 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 சீன்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் பாத்திருக்கல. இவனுக்கு 2 பேரையும் ஃபகத் ஃபாசில் என்ன பண்ண ட்ரை பண்ண, அவனை விட்டுட்டு வந்துருவான், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் காப்பாத்துவான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஓடிட்டானுங்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை ரூத்லெஸ்ஸா கொல்ல ட்ரை பண்ணுவான். இது கொஞ்சம் ஆமா. ஆனா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வர ஃபன்ல போர்ஷன்ஸ் தான் மறக்க வச்சிருவானுங்க. ஆனா அவன் மெயினா இந்த மாதிரி ஒரு கொலவடி கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து செம செட் பீஸ் இருக்கு இந்த டம்ஷராட்ஸ்ங்கிறது. அந்த தழும்ப வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஆகணுங்கிறத கான்சென்ட்ரேட்டடா இருப்பான்டா அவன். மறுபடியும் அந்த ஃபைட் வந்து மல்டிபிள் பர்பஸ் சர்வ் பண்ணுச்சுங்க. ஆனா அதான் நீ அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஃபைட். இந்த ஃபைட்டை வச்சுதான் நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும், எக்ஸ்போஷன் பண்ண முடியுங்கிறதுனால அவர் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கறத என்னோட ஃபீலிங். அது பெரிய சீக்வன்ஸா பண்ணிருப்பான். அவன் வந்து கட் இன் டைவ் அவன் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் சீன், இப்போ அடுத்த சீனுக்கும் இதுக்கும் இமீடியட்டா போக கூடாது, ஒரு பாஸ் இருக்கணும்னா இப்ப இந்த சீன் இருக்கும்ல, அது படத்துல தேவையில்லை. ஆனா அது சூப்பரா இருக்கும். என்னன்னா அந்த ஏதோ ஒரு இதுக்கு போவானுங்க, கிரகப்பிரவேசத்துல எந்திரிச்சிருவானுங்க. எந்திரிச்சு பார்க்கும் போது இவனுங்க லுங்கியோட வெளில வருவானுங்க. வெளில வந்தா அந்த இவனுங்க எல்லாம் வந்து நின்று பாத்துட்டு இருப்பானுங்க, எல்லாரும் பாத்துட்டு இருப்பானுங்க. உட்காந்து சாப்பிட போவானுங்க. சாப்பிட போகும்போது ஐயா இட்லி அப்படின்னு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுவான் கெத்தா தலைவன். இப்போ அந்த 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 போர்ஷனுக்கு அப்புறம் தான் இவன் சொன்ன அந்த லுங்கியை கட்டிட்டு நிக்கிற அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்கும். இது வந்து அந்த இப்போ வந்து பிரின்சிபல் பார்க்கணும். நம்ம ஜென்ரலா என்ன எழுதுவோம் பிளாட் லைன்ஸ்னா, இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் பார்க்கணும், அவன் பயமுறுத்தவும் இவங்க படிக்க ஆரம்பிக்கணும், பிரின்சிபல் பயமுறுத்தணும், அவ்வளவுதான். அத ஒரு லீடு கொடுக்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து இவன் செம காமிக்கலாவும் காமெடியாவும் கொண்டு வந்தான். இந்த இவன் சொன்ன மாதிரி டோனல் ஷிஃப்ட். இப்ப இவன் வந்து இவன் காமெடி பீஸ் மட்டும் இல்லப்பா, இவன் எமோஷனலான ஆளு அப்படின்றதுக்கு ஒரு டோனல் ஷிஃப்ட் நடக்க வேண்டிய இடம் வந்து அந்த 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 இது கரெக்டா கேரி ஆகல. அதனால கம்ப்ளீட்டா த்ரோனவே ஆயிருச்சு. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி இந்த அவனுங்களை நின்று தூரத்துல இருந்து அப்ப ஃபைட்லயே ஆமாப்பா காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு. எல்லாமே அந்த சீனுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்பூஃப் இருக்கும். இந்த சீன் வந்து அப்பா அம்மாக்கு சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, இங்க பெரிய ஃபைட் வரப்போகுது, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கப்பா. அப்படி அந்த சீனுக்குள்ளே ஒரு ஸ்பூஃப் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது நம்மளுக்கு we don't take the movie seriously at all. This is ரோமஞ்சம் மாதிரி தான். அந்த பேய் இவங்களை எப்படி கொல்லவே கொல்லாதோ அந்த மாதிரி இவனை கொல்ல மாட்டாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா அது நடந்துரும் டேய் எங்களுக்கு நல்லா தெரியும்டா, தயவு செஞ்சு முடிச்சு சொல்லறான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அது வந்து புஷ் பண்ணிருச்சு. உனக்கு அந்த காமிக் ரிலீஃபா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு வந்ததே வந்து டபுள் எக்ஸ் வார்ட் மாதிரி ஆயிருது. ஃபர்ஸ்ட் உன்னை எது என்டர்டெய்னிங்கா வச்சிருந்துச்சோ அதுவே உன்னை அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த மிடில் போர்ஷன்ல அதுவே உன்னை டவுன்ஃபால் ஆகிரும். தம்பி இது காமெடி படம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு அவனுக்கு பொண்ணு நீ டோன் எல்லாம் மாத்த போறது இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போ அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருது. ஆமா நான் பண்ணிருவேன் பாரு இந்த பாரு பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப நேரம் வந்து இழுத்து செஞ்சு விட்டான் நம்மள போட்டு. ஆனா அது ப்ராப்ளம். ஆனா அதுக்குள்ளேயும் மொமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் வச்சிருந்தான். இவன் வந்து தேடும் போதுமே வந்து அவனுக்கு ஒளிஞ்சுக்கிறது. அந்த பெஸ்ட் மொமெண்ட்டுக்கு தான் நான் வரலானே பார்த்தேன். எனக்கு மெயினா இந்த படத்துல நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சதுன்னா, ஒரு சீனை மட்டும் எடுத்து போட்டு அனலைஸ் பண்ணுவாங்க, இல்ல அதை என்ஜாய் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த படத்துல பண்ணோம்னு சொன்னா இந்த டம் ஷராட் சீன் பிரதர், அந்த சீக்வன்ஸே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஓகே இப்ப அண்ணனுக்கு பிறந்த நாள் முடியுது, இந்த மாதிரி எங்க அந்த அதுவும் அந்த ஒரு பொண்ணு கூட்டு வராங்க, உட்காருது, இப்ப அவங்க உட்கார்ந்துருக்கானுங்க, அண்ணனை ஜாலி பண்ணனா அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு, இப்ப அண்ணனை எப்படி ஜாலி பண்ணணும்னு எனக்கு தெரியும் பாருங்க டம் ஷராட் விளையாடுவோம். உனக்கு அது செம சில்லியா ஃபீல் ஆகும். டே என்னன்னா இவ்வளவு ரவுடி இதெல்லாம் வந்து கட்சியில டம் ஷராட் ஆடுறாங்க அப்படின்னு காமெடி செம காமெடியான டோன்ல உன்னை கூட்டு போயிட்டே இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா
அது செமையா இருக்குங்க. ரைட்டிங்காவும் சூப்பரா இருக்கும், இந்த ஸ்டேஜிங் டைரக்ஷனும் செமையா இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். ரெண்டாவதே எனக்கு ஒரு சீன் வேணும்ல. ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரங்கா கேரக்டர் சூப்பரா போர்ட்ரே பண்றேன், நல்லா பண்றேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சீன்ல வந்து நான் ஓவரா இந்த என்னோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுற சீன் ஒண்ணு வேணும்னு நினைச்சு அதுக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும் அந்த சீனு. அந்த சீன்ல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரங்கா கேரக்டருக்கு டயலாகே கிடையாது. நீ பேசக்கூடாது. திஸ் இஸ் வேர் ஃபகத் ஃபாசில் ஆக்சுவலி ஷைன்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசிருக்கோம் தனியா. ஃபகத் ஃபாசிலோட பியூட்டி என்னன்னா ஆக்டிங்க பத்தின ஆக்டிங் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு பக்கத்தை அடிச்சுக்க முடியாதுங்க. யூ ஷுட் நோ தட் ஹி இஸ் ஆக்டிங் சம்திங் அண்ட் அந்த லேயர் ஆக்டிங் பண்றதும் சூப்பரா பண்ணுவான். இந்த இது தொண்டிமுத்தலும் எடுத்துக்கலாம். நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு அதுதான் மைண்டுக்கு வருது. அவன் வந்து ஹி இஸ் ஆக்டிங் ஆஸ் அ இன்னசென்ட் கை ஹூ இஸ் ஆக்சுவலி தீஃப். அந்த ஜோன் வந்து பார்க்கும்போது உனக்கு தெரியும். உனக்கு அந்த ஒரு அவன் கண்ணுல ஒரு சின்ன ஒரு நாட்டினஸ் இருக்கும். ஒரு சின்ன அதான் இப்ப நம்ம சொன்ன அந்த செல்ஃப் அவேர்னஸ் தான். டேய் நான் இப்ப ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்கேங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து உனக்கு செமையா அவன் கன்வே பண்ணுவான். இந்த சீக்வன்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். டக்குன்னு அவனுக்கு அந்த அவன் கொடுத்துருவானுங்க. நீ ஆல்ரெடி யுவர் ஆக்டிங் அஸ் ரங்கா, இப்போ ரங்கா இஸ் ஆக்டிங் அவுட் எ சீன் அப்படின்னு வரும்போது வந்து யூ டோன்ட் ஹாவ் டயலாக்ஸ். நீ அந்த பெரிய கத்தி சின்ன கத்தி டாடா சொல்லிட்டு அப்படியே போய் டாடா சொல்ற. இந்த ஒரு ஆக்ஷன் அதான் முழுகிட்டு மூக்க விட்டு முழுகிட்டு போய், அதாவது சோட்டா படா சோட்டா மும் பை, இந்த 4 ஆக்ஷனை மட்டும்தான் இந்த ஹோல் 10 மினிட் சீக்வன்ஸ்ல நீ இதை மட்டும் தான் பண்ண போற. 20 முறை பண்ணுவான், 20 முறைக்கு மேலேயே பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச. அந்த ஒரு விஷயத்த உன்னால எத்தனை வேரியேஷன்ல பண்ண முடியும். ஒரு முறை பண்ணும்போதோ அது போன முறை பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு முறை அதை பண்ணும்போதோ கம்ப்ளீட்டா உனக்கு அது ஒரு புது வேற ஒரு எமோஷனை கொடுக்கும். வேற ஒரு எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் த ஜீனியஸ் ஆக்டிங். ஐ மீன் எல்லாமே சூப்பரா வந்துருக்கு. ரைட்டிங்காவும் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் எழுதுனதே எனக்கு ரொம்ப என்ஜாயிங்கா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கேக் செம காமெடி சீனுங்க. திடீர்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டருக்கு வந்து அவன் ஏன்னா நம்ம ஐ மீன் அது வந்து டோனலி கன்சிஸ்டன்டா இருந்துச்சு படத்தோட. இவன் இந்த மாதிரி ஒரு சில்லற கேங்ஸ்டர் தானே உனக்கு தெரியும். இவன் இந்த மாதிரி லூசு மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு வெட்டிடுவான் அப்படிங்கறது உனக்கு அவன் முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது கன்சிஸ்டன்டா இருக்கும். ரங்கா கேரக்டர் இந்த மாதிரி பைத்திய மாதிரி பண்ணக்கூடிய ஆளுதாங்கிறது உனக்கு முன்னாடி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அதை ஜோக்கா பாத்துட்டு இருப்பேன். இப்ப டக்குன்னு சாந்தனா இவனாங்க உட்கார்ந்து இருக்கும் போது வந்து டேய் என்னடா இவனுங்களுக்கே இருக்கிற அப்படிங்கும் கொஞ்சம் பயமாவும் இருக்கும் அது. அந்த சீக்வன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிருந்தான் பிரதர். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸா நான் என்ஜாய் பண்ண சீன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இதுதான் பிரதர். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கமல் அதுல அத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். லைக் இந்த இப்போ சில டைரக்டர்ஸ்ட நான் செம்மையா அட்மையர் பண்ணி இது ஏன்டா நம்மளுக்கு வரவே மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறது வந்து இந்த தியேட்ரிகாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குடா. பிரசன்டிங் சம்திங் அப்படிங்கிறது. சி இப்போ படம் வந்து there are films that you just witness, but there are films that you experience. சரியா? இப்போ மூவிங் இமேஜஸ் ஒரு சம வீடியோ இருக்கும். இத வந்து அனலைஸ் பண்ணிருப்பான். பாட்ஷா படத்துல ஒருத்தனோட பிளாஷ்பேக் சீனை வந்து எப்படி எடிட்ல சவுண்ட்ஸ்ல இம்போஸ் பண்ணிருப்பானுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். சரியா? என்னன்னா வந்து அவன் டக்குன்னு இது பண்றான், ட்ரெயின் போற சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி பாஷாவா சத்யாவான்னு தெரியல. சரியா? ஆனா நினைக்கிறேன் பாஷாவோ சத்யாவோ எதை சொல்ற அந்த கேரம் போர்டு சீன் நினைக்கிறேன். சத்யால இல்லங்க, பாஷா தாங்க. சொல்லுங்க. இத அந்த ஃபைட் சீன்லாம் வச்சு சொல்லிருப்பானுங்க. எப்படி சவுண்ட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு சீனை லைவா காமிக்கிறேன்னு சொல்லிருப்பான். ஆனா தியேட்ரிகாலிட்டி தாங்க அதுல முக்கியம். இப்போ இந்த சீன் பாத்திருக்கீங்கல்ல, இந்த சீனு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா ஃபகத் ஃபாசில் செமையா நடிக்கிறாங்க. சரியா? ஆனா அவன் செம்மையா நடிக்கிறான். பிளஸ் இதுக்கான டென்ஷன் போகுதுங்கிறத நீ ஒரு செம்மையா ஸ்டேஜ் பண்ணும்ல, அதை பிரிக்க விட்டுருப்பாங்க. இவன் நல்லா செம்மையா கொலாபரேட் பண்ணி எந்த மாதிரி பண்ணிருப்பானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவன் பண்ணுவான், 2 டைம் கூலா பண்ணுவான். சரியா? அதுக்கப்புறம் இவனுல டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான். சரியா? கொஞ்சம் டென்ஷன் ஆனோன்னே இவன் 2-3 டைம் பண்ணுவான், காண்டாயிரும். காண்டானதுக்கு அப்புறம் டக்குன்னு கத்தி 2 கீழே போட்டுருவான். சரியா? கத்தி 2 கீழே ஓடுற ரூமே அமைதியாயிரும். இது செம ஷிஃப்ட் இருக்கும். அப்படியே பயந்துட்டு இருப்பானுங்க. பயந்துட்டு இருக்கும்போது ஏய் அந்த கத்தி ஏறா அப்படிமா அவங்க வந்து
தேவையெல்லாம் எந்திரிச்சு போய் போன் பேசுவான். அப்ப இவன் முதுகுல அந்த கத்தி எடுக்க சொல்ல மாட்டான், அவங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லுவான். ஆமா அவன் கத்தி போட்டுருவான்டா, அம்பா ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல சொல்லு அப்படின்னு அவன் டோன் மாறிடும். அம்பன் போய் போன் பேசிட்டு இருப்பான். சரியா? விபின் வந்து அவன் முதுகுல இருக்க இதை பாத்துருவான், அந்த ஸ்லைஸ பாத்துருவான். இவன் மறுபடியும் கத்தி எடுத்து வைப்பான். வெப்பா அது ஒரு செம எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ல விபினோட மூஞ்சியை கிராஸ் பண்ணி நிக்கிற மாதிரி கத்தி இருக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் வந்து சூப்பரா வச்சிருக்கான் பிரதர். அவன் செம்மையா இது இப்படிதான் ரோல் அவுட் ஆக போகுது, இந்த ஆக்டர் இதெல்லாம் பண்ண போறான், இதெல்லாம் மேக்சிமமா ஒரு மூமெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்றானுங்கல்ல, அது எனக்கு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி இவனுங்க அதையும் சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ணதுனால ஒரு செம சீன் உருவாதுங்கிறது எனக்கு செம ஜாலியா இருந்துச்சு பாக்குறது. சூப்பரா ஸ்டேஜ் பண்ணி எடுத்துருவான் அதை. நல்ல சவுண்டு, ஸ்டேஜிங் எல்லாமே இருக்குங்க அந்த சீன்ல. அப்புறம் அந்த கிரவுடோட ரியாக்ஷன், ஒரு ஒரு நல்ல இந்த மாதிரி பில்ட் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் செமையா ரியாக்ட் பண்ணணும். நிஜமாவே அந்த டென்ஷன் அவனுங்க ஃபேஸ்ல தெரிஞ்சாலும் நமக்கு அது கன்வெர்ட் ஆகும். அது அவனுங்களும் நல்லா ரியாக்ட் பண்ணிப்பானுங்க. சூப்பரா பண்ணிருப்பான் அந்த சீன். சரியான சீனுங்க. அந்த சீனை பத்தி பேசாம போயிட கூடாது நம்ம, அதுக்காகவே அதை நான் மறக்க கூடாதுன்னு சொல்லிருந்தேன். இந்த டாரன்டினோ படத்துல ஆக்சுவலா வரும்ல இந்த 3 சீன், இந்த என்டையரிட்டி ஆஃப் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ், எல்லா சீக்வென்ஸுமே அப்படிதான். அதுக்கப்புறம் இது ஜாங்கோ அன்சைன்ல வர அந்த டின்னர் டேபிள் சீன், இந்த மாதிரி ஒரு நல்ல சீன் ஆக்சுவலா இது. ஆஃப் கோர்ஸ் பிரதர். நல்ல ஒரு ப்ராப்பரான பேசிங், நல்ல காமெடியா இருக்கும், டக்குனு செம சீரியஸான படமா மாறிடும், மறுபடியும் நல்ல டேலண்ட் அது. அது நல்லா லவுடா நடிச்சிருப்பான். அந்த கடைசி ரிலீவிங் மொமெண்ட்ல இவன் சிரிச்சோன்னே எல்லாரும் சிரிச்சிருவானுங்க. அதான் சூப்பரா அப்படின்னு சொல்லிடுவான், அப்படியே ரிலீஃப் வந்துரும். நல்லா பண்ணிருப்பான் பையன். அதுக்கப்புறம் இவனுங்க ஐயோ இவன் கொன்னவனுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள தான்டா இருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஜஸ்ட் மியர் அகைன் கோயிங் டு த ஃபைனல் பெஸ்ட் சீன். அது அந்த மன்சூர் அலிகான் ஃபைட்டுக்கு போன இவனுக்கு நடுவுல இவனுங்க தே ஷுட் பார்ட் அவே ஃப்ரம் ஃபாத் ஃபாசில்ங்கறக்கான சீன்ஸ் தான் வெச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வீக்கா தாங்க ஃபீல் ஆச்சு. அந்த சீக்வென்ஸ் வந்து அது உங்களுக்கு புரியுதா? ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவன் இந்த மாதிரி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்துட்டான். ஒண்ணு இருக்கு இப்ப இதுல இவனுக்கு அந்த சோட்டா மும்பையை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் எழுதி இருக்கான். சோட்டா மும்பை சீனை பேஸ் பண்ணி எழுதி இருக்கான். ஆனா அதை சுத்தி இருக்கிற 40 நிமிஷம் வந்து தரித்திரமா இருந்துச்சு கருவம். அதனாலே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எண்ட் ஆகிடான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்ததுக்கு அதுதான் ரீசனு. ஆனா அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுங்க வந்து இவனை கொல்லலாம் அப்படின்ற டிசிஷனுக்கு எல்லாம் பிபி போவான் கத்திட்டே. என்னப்பா தம்பி நீ யாரு, எவ்வளவு ஒரு பயந்தாங்குழி நாய், நீ கொல்லலாம்லாம் டிசைட் பண்ற. ரொம்ப கேரக்டர் இன்கன்சிஸ்டன்டா அந்த ஜோக்குக்கு அப்புறமா படம் வந்து இட்ஸ் ஸ்பைரல்ஸ் அவுட். அதாவது எப்படியெல்லாம் போகக்கூடாதோ அப்படியெல்லாம் போவான். ஆனாலுமே அவனுக்கு ஜோக்ஸ் அந்த இப்போ ஒரு சீன்ல வந்து ஒரு சீன் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கன்வே ஆகுது. அந்த கேரக்டர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது மட்டும் நடக்காம அதுல சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜோக்ஸ். அவன் அந்த அந்த சைட்ல வந்து அந்த சிடி வந்து தொங்க விட்டுருப்பான், அதை ஆடுறத பார்த்தா வந்து அப்படின்னு சொல்லி ஓடுவான். அந்த அந்த இது கடைசியில இவன் வந்து அழுது முடியும் போது அவனை கரெக்டா பார்த்தா சோஃபா பின்னாடி உட்கார்ந்து இருப்பானுங்க. இந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஆனா அதுதான் இட் டசன்ட் கோ வித் தி ஓவரால் நரேஷன் ஆஃப் தி ஸ்டோரி. அது சப்போர்ட் பண்றதுக்கு தான் இது இருக்கணும். இவன் வந்து இவன் சொன்னான்ல இவனோட ஸ்டைலே இப்படி இருக்கு அப்படின்றது, இந்த ஸ்டைல்ல இருக்கிற பெனிஃபிட்டும் இதுவும் இதுதான். யூ வில் ஏதோ உனக்கு ஒரு சீன்ல ஏதோ உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பார்க்கும்போது இட் டசன்ட் போர்ட் வெல் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். பட் இட் வாஸ் என்ஜாயபிள். இப்போ படம் பார்த்து நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சுப்பா ஆனா அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது கொடுத்துட்டு போயிடுவான். அந்த ஒரு ப்ராப்ளம் இதுல வந்து ஹெவியா இருந்துச்சு. அதுலயும் ரோமன்ஸ்லயும் வந்து இதுல பேசணும், முன்னாடி பேசணும்ல இவன் எப்படி எழுதுறான் அப்படின் போது அவன் லைஃப்ல பார்த்தா கம்பைலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் சொன்னோம்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராசஸோட சைடு எஃபெக்ட் தான் வந்து இதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல டம் ஷராட்ஸ் விளையாடி இருப்பாங்க இல்லையா, எப்பயோ அவன் லைஃப்ல எங்கேயோ டம் ஷராட்ஸ் விளையாடி இருப்பான்.
டம்ஷராட்ஸ்ல வந்து எவனோ ஒரு கோவக்காரன் ஒருத்தர் வந்து நல்ல காமெடியா போயிட்டு இருக்கோம், டக்குன்னு காண்டாய் அந்த ஹோல் சீக்வன்ஸே வந்து அந்த அந்த ரூமியோட டோனையே மாத்திடுவான். சில பேருக்கு தோக்குறது பிடிக்காதுல்ல, அவனுங்க நல்லா போயிட்டு இருக்க மொத்த அந்த வைபையே ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. ஒரே ஒரு முறை அவனுங்க சொல்றதை கண்டுபிடிக்கலன்ற அதை எங்கேயாவது பார்த்திருப்பான், ஏ இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பான். ஆனா என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சீன் கம்பைலேஷன் எழுதுறதுல என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங் சீனுக்கு நான் ஒரு லீட் அப்புக்கு போகணும் இல்லையா? ஐ நோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சீன், பட் சம்வே ஐ ஹாவ் டு லீட் அப் டு தட் இன்ட்ரெஸ்டிங் சீன். அந்த லீட் அப் வந்து எல்லா முறையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல. ஒரு சில டைம் இந்த மாதிரி நல்ல மாண்டேஜஸ் எழுதி அந்த சீனுக்கு கொண்டு போகும்போது வந்து உனக்கு அது ஒர்க் ஆகும். ஒரு சில டைம் வந்து மாண்டேஜஸ் அந்த எல்லா இடமும் மாண்டேஜஸ் எழுத முடியாம போயிடும். இந்த மாதிரி போகும்போது வந்து உனக்கு அதான் தம்பி அந்த சீன் சூப்பரா இருக்கு, ஆனா அதுக்கு நடுவுல நீ எப்படிப்பா இது இது என்னப்பா இது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் சைடு எஃபெக்ட் ஆஃப் அந்த ரைட்டிங் ப்ராசஸ். அவ்வளவுதான். ஆமா 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 ஆமா. அந்த எண்டுமே எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு ரொம்பவே. அந்த அதாவது அந்த அதான் இப்போ அந்த படத்தோட எண்டிங் பஞ்ச் ஒன்று வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சிருப்பான், எல்லா டூல்ஸ் எடுங்கடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து குச்சி உருவானுங்க. ஐ மீன் என்ஜாய், டோன்ட் டேக் இட் டூ சீரியஸ்லிடா அப்படிங்கிற ஒரு டோன் அவன் செட் பண்ணதுனால நீ சிரிச்சிட்டே வெளியே வந்துருவ. ஆனா கொஞ்சம் லைட்டா யோசினாலுமே என்ன ஆயிரும்னா, ஏண்டா உன்னை எதிரிங்க கிட்ட போய் உன்னை காட்டி கொடுத்து கொல்ல பார்த்திருக்கானுங்க, என்னடா இது அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துரும் உனக்கு. அதுதான் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்கும். பட் இட் வாஸ் என்ஜாயபிள் ஆல்தோ இந்த ஹோல் ப்ராசஸ். பட் அதான் இது வந்து நாட் சோ சீரியஸ் மூவிஸ், இந்த டைப் அப்பப்போ ஒரு கூஃபி டைப் மூவிஸ்க்கு திஸ் வாஸ் கிரேட். ஆனா இந்த டெம்ப்ளேட்ல வந்து யூ கேனாட் கோ அண்ட் டெல் அ சீரியஸ் ஸ்டோரி. அதாவது என்னன்னா ஐ ஹாவ் அ ஸ்டோரி, ஹியர் திஸ் அவுட் அப்படின்ற சொல்ல முடியாது. ஐ ஹாவ் செட் அப் ஈவென்ட்ஸ், வாட்ச் திஸ் பேனிங் அவுட் அப்படின்ற மாதிரியான டைரக்டரா இருக்கும். கரெக்ட்டுங்க. அதான் நானுமே என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இதையே வச்சு இன்னும் எத்தனை படம் இவனால பண்ண முடியும்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஐ மீன் எண்ட் ஆஃப் ஆவேஷம் ஈவன் தோ இட் வாஸ் என்ஜாயபிள், எண்ட்ல எனக்கு தோணுச்சு இன்னொரு படம் இதே மாதிரி ரோமன்சம் வாஸ் குட், ஆவேஷம்ல எனக்கு லைட்டா தட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த இடங்கள்லாம். இன்னொரு படம் இதே மாதிரி பண்ணா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு. அதான் பிரதர், இப்போ ஆவேஷம்லயே வந்து இவனுக்கு ரெண்டுமே தேவைப்படுது பிரதர். செம சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது இவனுக்கு. someone who can steal the showங்கிறது தேவைப்படுது இவனுக்கு, இல்லனா கஷ்டங்கிற மாதிரி ஆயிருவான் போல. செகண்ட் ஹாஃப்லயே நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப செகண்ட் ஹாஃப்லயும் வந்து அந்த எந்த மாதிரி மொமெண்ட் தெரியுமா உனக்கு, குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ் நிறைய கொடுத்துறான்டா, அதனாலேயே உனக்கு ஓரளவுக்கு சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே தவிர எண்ட் ஆஃப்லயே இப்போ இவன் சொன்ன மாதிரி வாங்கா சொன்ன மாதிரி வாட் ஷுட் ஐ டேக் அவே அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. ஃபைனல் சீனும் வந்து சும்மா அது ஒரு ஸ்பாயில் தான், அந்த கடைசியா இவனுங்களை இது பண்றாங்கறதெல்லாம் ஸ்பாயில் தான். ஆனா அந்த ஃபைட் சீன் எனக்கு ஒரு மொமெண்ட் பிடிச்சிருந்துச்சு. அந்த கம்பை வந்து கம்பு எடுத்து இப்படின்னு காருக்குள்ள வைப்பான், ஆனா ஃபுல்லா காமிக்க மாட்டான், டக்குன்னு இது பண்ணா அந்த கம்போட எட்ஜ் வந்து ஃபயர் அடிச்சிரும், அதை அப்படியே ஸ்பார்க்ல அதை வச்சு அடிப்பாங்கிற மாதிரி he is able to pull off some interesting visuals. அதெல்லாம் வச்சு போதும் இதுவேன்னு முடிவு பண்ணிட்டான் போல அந்த சீன்ஸ்லாம். அதான் நான் முன்ன சொல்லல, மாஸ் மசாலா மொமெண்ட்ஸ் வேணும்ல உனக்கு படத்துல, அவன் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சு எடுத்திருப்பான். ஒரு செம தெலுங்கு படம் மொமெண்ட் அது உனக்கு, கம்ப எடுத்து நெருப்புல வச்சு எல்லாரும் திரும்ப டக்குன்னு அடிக்க. அது போக இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செட் பண்ண ஃபஹத் ஃபாசிலோட பேக் டு தி கில்லிங் ஃப்ரீங்கிற ஐயோ அதெல்லாம் கெத்துங்க. அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அது இட்ஸ் ஃபஹத் ஃபாசில் கெத்துங்க. அது அந்த பாஃபாவோட ஆளுமையால நடந்த விஷயம் தான் நான் அதை பாக்குறேன். எதனா அந்த ஆக்சுவலா செமையா சிரிச்சுட்டு போடா நீ உன பார்த்து படத்துல, என்ன ஒருத்தர் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜாலியா நகையை போட்டு ஒரு செம பங்காஸ்திட்டு இருக்கான், யாரா இவன் நினைச்சிட்டு இருப்ப, அவனுங்க பிளாஷ்பேக்ல அவனை காட்டுவானுங்க பாரு, திடீர்னு பார்த்தா நிஜமாவே ஒரு உனக்கு அந்த கொரியன் படத்துலாம் சைக்கோ கில்லர்ஸ் வருவானுங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவன் கண்ணுல ஒரு செம இன்டென்சிட்டி தெரிஞ்சு, அது அது உனக்கு எனக்கு செம இம்ப்ரெசிவா இருந்துச்சுங்க. அது யாருப்பா இருந்தாலும் பச்சோந்தி மாதிரி பண்றானே அப்படிங்கிற ஃபீலிங். டேய் இது நான் பாத்துருக்கேன்டா, இது கேன் பி சும்மா நம்ம இருக்கு சும்மா சிமிலாரிட்டின்னு கூட சொல்லலாம். ஆனா இது பாத்திருக்கேன் கமல், இந்த நாகேஷ் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்கானுங்கல்ல, நாகேஷ்க்கு ஒரு இந்த விருக்குங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் தெரியுமா, சடன் ரியாக்ஷன் டு சம்திங் ஒன்னு இருக்கும் தெரியுமா, அதான் பிரதர், அதுக்கு எனக்கு கரெக்டா வார்த்தை வரல. இப்போ இந்த மாதிரி இருக்க எல்லாருமே சூப்பரா நடிக்கிறானுங்க. இப்போ பாடியை வச்சு பாடி லாங்குவேஜ்ல ஆக்டிங் ஃபுல்லா நான் ஒன்னு பாத்துட்டு இருந்தேன் நேத்து, செமையா இருந்துச்சு ஒரு கோட், சரியா, ஆக்டிங் இஸ் ரியாக்டிங், சீரியஸ் ஆக்டிங் இஸ் ரெஸ்பாண்டிங்,
காமெடி ஆக்டிங் இஸ் ரியாக்டிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருந்தானுங்க. இவனோட பாடி மோஷன்ஸ், அதுக்கப்புறம் இவன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரேப்பிடா இருக்கனால நம்மளுக்கு லைட்டா திஸ் கை இஸ் ரியல் ஆஸ் வெல் அஸ் கார்ட்டூனிங்கிற ஒரு ஜோன்லயே டிராவல் ஆவான். பாத்திருக்கீங்கல்ல ஃபகத் ஃபாசில்? ஆமாங்க. அதெல்லாம் நல்லா பண்றாங்க. உனக்கு அவனை பார்த்து நீ சிரிச்சுட்டே இருக்கணும், ஆனா டக்குனு திடீர்னு அவன் பயப்படவும் செய்யணும். அவன் சீரியஸ் ஆனா உனக்கு செமையா பயம் வரணும். அது இட்ஸ் வெரி நல்ல ஆக்டிங்னால புல் ஆஃப் பண்ணப்பட்டது. அது நிறைய பேரால பண்ண முடியாதுங்க. வெரி ரேர்லி பீப்புள் டு தட். சோ அதனாலயே அவன் கிளைமேக்ஸ் ஈஸியா பை ஆஃப் பண்ணிட்டான். இன்னொரு மிஸ்ஃபயர் எனக்கு இவனையும் பெருசா செட் ஆகல. அவன் வில்லனா நம்ம மன்சூர் அந்த யூனிவர்ஸ் சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர், ஃபைனல் ஃபைட்டுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஃபைனலா ஒரு ஒன்னு லீட் அப் ஆகி முடியணும் இல்லையா? ஆக்சுவலா செம்பன் வினோத போட்டிருந்தா கூட இன்னும் ஃபன்னாதாங்க இருந்திருக்கும். ஆமா, ஆனா அதான் டக்குனு உனக்கு அந்த மலையாள ஃபீலிங் வரல. ஏதோ நார்மல் தமிழ் படமோ அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கிறது வந்து அந்த கரெக்ட் தான். அந்த ஃபீலிங் வந்துச்சு மன்சூர் நான் பார்த்த உடனே. பேன் சவுத் இந்தியன் பண்ணலாம்னு யோசிச்சானுங்களான்னு தெரியல திடீர்னு. இருக்கலாம் பிரதர், மேபி. ஐ மீன் he already has பகத் already has that இல்லையா? ஆமா, ஒரு 3 ஸ்டேட்டுக்கு கேட்டர் பண்ற இது பகத்துக்கு இருக்கு. இவனுங்க செம தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பிரதர். ஏன்னா ஆல்ரெடி மலையாளம் சினிமாவில் வந்து செம லோ பட்ஜெட்ல தான் படமே எடுக்கிறானுங்க. நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய சம்பளம் பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறது இல்ல. இப்ப பகத் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுல செல் ஆகும், பகத்தோட பேசு ஆந்திரால செல் ஆகும். படத்தை இவனுங்க பேஸ் பண்றதே பெங்களூர்ல தான். ஸோ பெங்களூர்ல செல் ஆகும், கேரளால ஆகும். 4 ஸ்டேட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். பகத்துக்கு சரியான ஐடியா என்னன்னா, பாப்பாவோட ப்ரொடக்ஷன்லயே இந்த படத்தை பண்றதுனால அவரோட சம்பள காசு கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் லோ பட்ஜெட்ல எடுத்து 4 ஸ்டேட்டுக்கு என்னால படத்தை கேல்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற இதுல வந்து இவனுக்கு தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் என்ன வேணா பண்ணலாம்டா, எனக்கு சும்மா மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் தியேட்டருக்கு வந்தாங்கனாலே எனக்கு லாபம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இவங்களுக்கு இருக்கு. நம்மள மாதிரி இப்ப 400 கோடி ரூபாய் படம் பட்ஜெட், அதுல 200 கோடி ரூபாய் ஹீரோ சம்பளம்னு சொல்லி படம் எடுக்காது. நான் பர்டிகுலரா யாரையும் பின் பண்ணி சொல்ல விரும்பல. ஆனா அந்த மாதிரி இருக்க ஆட்கள் வந்து இருக்கும்போது தான் நீ ரிஸ்கே எடுக்க முடியாது. ஐயோ ஃபேமிலி எல்லாரும் வர மாதிரி பண்ணவேப்பா. இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நீங்க யாருக்கு எடுக்கிறன்றது இருக்கு. இப்ப இந்த படத்துல பார்த்தேன்னா there will be no one except that டம்ஷரத் சீன்ல ஒரு 2 ஆன்டி வருவாங்களே தவிர்த்து, see, not everybody is going to watch this movie. This movie is made for 20 to 40-year-old boys. அவ்வளவுதான். அது தாண்டி வேற யாரும் கிடையாது. When they are doing a low budget movie that they can release in 4 different states at the same time, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. எனக்கு அந்த ரொம்ப சின்ன டெமோகிராஃபி மட்டும் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்கனாலே எனக்கு போதும் அப்படிங்கிற தைரியம் இருக்கு இல்லையா? அந்த தைரியம் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா இவனுங்களால அந்த ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்கு சூப்பரான படம் எடுக்க முடியுது. நல்ல இதான் பிரதர். இந்த ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கும் ஒரு ஜெனரல் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான். இப்போ நீங்க ஒரு நாள் சண்டே நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு நல்ல ஹோட்டலுக்கு பிரியாணி கடையை தேடி போய் இந்த கடையில பிரியாணி வேற லெவல்ல இருக்குன்னு போயிட்டா அந்த கடையில பிரியாணி மட்டும் தான் செய்வான், வேற எதுவுமே இருக்காது. நீ உள்ள போனீங்கன்னா உனக்கு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாங்கிற கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஆனா வேற லெவல்ல பிரியாணி இருக்கும். இதே ஒரு ஜெனரிக் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து ஒரு மெனு கார்டே ஒரு 10 பேஜ் கொடுப்பான். அங்க யாரு வேணா வந்து என்ன வேணா சொல்லலாம், நார்த் இந்தியன் வேணுமா, சவுத் இந்தியன் வேணுமா, சைனீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 10 குசைன் வச்சிருப்பான், மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுமா. ஆனா எல்லாமே டேஸ்ட் ஒரு ஆவரேஜா இருக்கும். ஏன்னா அந்த மாஸ்டர், அங்க வேலை செய்யற மாஸ்டர் வந்து எல்லா குசைனையும் ஒரே டைம்ல மாஸ்டர் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு டிஷ்ஷ அவன் லைஃப் ஃபுல்லா திருப்பி வந்து சூறாயிடுவான். நான் கொஞ்சம் லாங்கா டேஜென்ட் போனாலும் என்ன சொல்ல வரேன்னா அதான், இப்போ கம்மி பட்ஜெட்ல பெரிய வைட் ரிலீஸ் இருக்க மாதிரி ஹீரோ வச்சு இவங்க படம் எடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்கு ரொம்ப என்ஜாயபிளான படம் இவங்களால தைரியமா எடுக்க முடியுது. மத்தவனுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப ஹீரோயின் இல்லைன்னா பொண்ணுங்க வரமாட்டாங்க, அவ்வளவுதானே, பரவாயில்ல வர வேணாம் அப்படின்னு சொல்லி இவனால தைரியமா படம் எடுக்க முடியுது. இன்னொன்னு என்னன்னா, அந்த தைரியத்துல இன்னொன்னு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இவனே ப்ரொடியூஸ் பண்ணிடுறான் படத்தை. அதான் அது. இப்போ நீங்க நானு எக்ஸாம்பிள் வந்து அதான் 400 கோடி 200 கோடின்னு சொன்னது எந்த படத்துன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 400 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன், அதுல 200 கோடி ரூபாய் ஆக்டர் சம்பளம்னா எந்த படம்? போன வருஷம் நம்ம ஊர்ல வந்துச்சு பொங்கல் ரிலீஸ் வாரிசு. இப்ப என்ன வாரிசோட ப்ராப்ளம் என்ன? நீங்க விஜய் ஃபேன்ஸே போய் கேட்டாலும் வாரிசு இஸ் நாட் அ குட் ஃபிலிம்னு ஒத்துக்குவாங்க. வாட் வாஸ் த ப்ராப்ளம்? ஐயோ 400 கோடி ரூபாய் போட்டோம்பா, ரிட்டர்ன் எடுக்கணும்பா. அப்போ அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல பாதி பேராவது வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பாக்கணும். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்?
அப்போ கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ நிறைய அடல்ட் எதிர்க்க முடியாது, அதிகமா வயலன்ஸ் காட்டக்கூடாது, இது பண்ணணும், ஹீரோயின் இருக்கணும், 5 சாங்ஸ் இருக்கணும், அதுல விஜய் தளபதியோட டான்ஸ் இத்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 400 கண்டிஷன்ஸ், 400 கோடி ரூபாய் பட்ஜெட்னு உடனே ஒரு 400 கண்டிஷன்ஸ் உள்ள போயிடுறானுங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு போட்டு மேல ஸ்டார் போட்டு தான் ஸ்கிரிப்ட் பேப்பர்லயே கை வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவ்வளவு கண்டிஷன்ஸோட என்ன படம் எடுக்க முடியும்னால ஆல்ரெடி எடுத்து ஓடின படத்தை தான் திருப்பி எடுக்க முடியும். நான் போய் இந்த என்ன பிரதர் மகேஷ் பாபு படம் இருக்குமே செல்வந்தனா, என்ன திருவிக்ரம் படம், இவன் சரியான குண்டூர்காரம், குண்டூர்காரம், அளவை, அதுக்கப்புறம் வந்துச்சு வாரிசுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அளவைக்கு வந்தவரம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவருது பவன் கல்யாண் படம் ஒண்ணு வந்துச்சு. இது எல்லாத்துலயும் என்ன கதை, ஹீரோ வந்து ஒரு உடஞ்சு போன குடும்பத்தை ஹீரோ உள்ள வந்து சரி பண்றாருங்கிற கதை தான். அதே கதையை தான் இவன் எடுத்தாங்க. ஏன்னா when I am putting so much at risk, திருப்பி நான் காசு எடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள போகும்போது நான் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடுக்குள்ள தான் போயாகணும். என்னால் ரிஸ்கே எடுக்க முடியாது. இப்ப நம்ம இந்த ஆவேசத்துல இவ்வளவு ப்ராப்ளம்ஸை பத்தி பேசணும்ல, இந்த இடம்லாம் வீக்கா இருந்துச்சுடா, இந்த இடம்லாம் இதா இருந்துச்சுடா, அவன் 2 வேற வேற படம் பண்றது செம சர்ப்ரைசிங்கா இருக்குடா அப்படின்னு அவன் எந்த தைரியத்துல பண்றான்னா, அவனேதான் ப்ரொடியூசரு, கண்டிப்பா லாபம் வந்துருங்கிற அளவுக்கு கம்மியான பட்ஜெட் வைடரான ரிலீஸ் இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் தே கேன் டூ எனிதிங். அதான் இந்த நிறைய பேர் இந்த தமிழ் சினிமால நல்ல படங்கள் வர மாட்டேங்குது, மலையாளத்துல பேக் டு பேக் 6 அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிறைய இந்த ப்ராப்ளம் பாக்குறேன். இப்ப இந்த ரைட் அப், இந்த குமுறல், இந்த முதல்ல சினிமாவில இந்த இண்டஸ்ட்ரி பெருசு அந்த இண்டஸ்ட்ரி பெருசா இருக்குன்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து இதாகும் போது எனக்கு சிரிப்பா இருக்குடே, நல்ல படம் வருது என்ஜாய் பண்ணுங்கடாங்கிற மாதிரி இல்லாம நான் தமிழ் படம் வர மாட்டேங்குது அப்படின்னு அல்றது ரொம்ப சிரிப்பா இருக்கு எனக்கு. ஆனா அதோட அந்த 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 மாதிரி பேசுறவங்களோட இதுல என்ன புரிஞ்சுக்கலன்னா இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஹிந்தி படம் எடுக்கும் போது அவன் வந்து ஒரு 20 ஸ்டேட்டுக்கு அப்பீல் பண்ற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அவன் தமிழ்ல எடுக்கும்போது அவன் வந்து இவ்வளவு ஆடியன்ஸ்க்கு அப்பீல் பண்ற மாதிரி, உன் ஆடியன்ஸ் பேஸ் பெருசாக பெருசாக ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி ஆயிட்டே போகுது. சோ கதை ரொம்ப பிளாண்டாவும் போரிங்காவும் மாறிடுது. இவனுங்க மலையாளம் இப்ப எந்த ஜோன்ல இருக்கானுங்கன்னா என்ன வேணா பண்ணலாம்டா மாப்ள. இப்ப அதாவது தே ஆர் இன் தி லைம் லைட், தே ஹவ் மேட் குட் மூவிஸ். அண்ட் மலையாளம் படத்தை வந்து வீட்டுல ஸ்ட்ரீமிங்ல போட்டு ஃபேமிலியோட எல்லாரும் பாக்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு ஆவேசம் ஓடிடில வந்திருக்கு, வாங்க எல்லாரும் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாருங்க ஜாலியா இருக்கும்னு சொல்ற ஜோனுக்கு வந்துட்டோம். when they have this large fan base and have very low budgets for films, அவங்க தைரியமா அவங்களால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது. அப்படி பண்ணும்போது ரொம்ப இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அங்கங்க குறைகள் இருந்தாலும் புதுசா இருக்குப்பா அதனாலே என்ஜாய் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுது நம்மளால. சோ அதான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, மலையாளம் ஃபிலிம் இஸ் இன் a very healthy zone. ஆனா அதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்படிதான் பண்ண முடியும்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவுதான். ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட். நான் இன்னொன்னு யோசிச்சேங்க. இன்னொரு அன்கிரெடிட்டட் ஃபெலோ இன் திஸ் லாட் இஸ், எப்படி விவேக் ஹர்ஷன் வாஸ் பார்ட் ஆஃப் மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேஷம், ரோமாஞ்சம் எல்லாமே, அதே மாதிரி சுஷின் ஷியாம் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். நான் நடுவுலயே சொன்னேன் பிரதர், அதாவது ஒரு அனிருத் அவரு அவ்வளவுதான். ஆமா, இந்த படத்திலேயே மாண்டேஜஸ் எல்லாம் ஒரு மாண்டேஜ் சூப்பரா ஒர்க் ஆகணும்னா ரொம்ப முக்கியமா உனக்கு தேவை மியூசிக்டா. எடிட்டிங் ஈக்குவலா உனக்கு தேவை என்னன்னா மியூசிக். ஏன்னா மாண்டேஜ்ல உன்னால நார்மல் சவுண்ட் வச்சு கட் பண்ண முடியாது. கெத்தான ஒரு பீட்டை வச்சு ஒரு மியூசிக் வச்சு கட் பண்ணாதான் உனக்கு அது மாண்டேஜே ஒர்க் ஆகும். இவன் ரோமான்சத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி அவன் ஒரு சாங்கும் தட்டி வச்சிருப்பான். இது எடுத்துங்க, இதெல்லாம் இதுக்கு பிரேமலுங்க. பிரேமலுல எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் நீங்க சொன்ன எனக்கு உங்களுக்கு ஐ மீன் மெயினா வந்து வாங்கா இது எப்படின்னா பிரேமலு ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி சொன்னாரு. அவருக்கு ஆவேசம் கொஞ்சம் மொக்கையாதான் அந்த அளவுக்கு பிரேமலு அளவுக்கு இல்லைங்கிற ஃபீலிங்ல சொன்னாரு. எனக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஏன்னு தெரியல, அதான் டிஃபரெண்ட் டேஸ்ட் வச்சுக்கேன். எனக்கு பிரேமலை விட ஆவேசம் பிடிச்சது. ஆனா பிரேமலு எனக்கு பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மியூசிக் தாங்க. என்னடா இவ்வளவு சூப்பரா இந்த மாதிரி ஒரு 5 பாட்டு போட்டு கொடுத்தா எதை வேணா எடுத்து மாண்டேஜ் கட் பண்ணலாமேங்கிற மாதிரி போடுறாங்க. பிரேமலு மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம் கிடையாதாங்க? அவரு இல்லையாங்க? அவர் கிடையாதுங்க, மஞ்சுமல் பாய்ஸ்க்கு தாங்க இவரு. மஞ்சுமல் பாய்ஸ் தான் சுஷின் ஷியாம். சாரி, இட் வாஸ் தி ஸ்லிப் ஆஃப் தி டங். கிரெடிட்ஸ் தப்பா போயிடுச்சு உங்களுக்கு. பரவாயில்ல. ஆனா பிரேமலு இந்த டைம்ல அதையும் சொல்லிக்கலாமே, பிரேமலுவோட மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணேன். அதை சொல்லிக்கலாம். கரெக்ட். மஞ்சுமல் பாய்ஸ் யோசிங்க, மஞ்சுமல் பாய்ஸ், ரோமாஞ்சம். நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் சுஷின் ஷியாம் மியூசிக்னு சொல்லாதீங்க, இளையராஜா மியூசிக்னு சொல்லுங்க. அப்புறம் காப்பிரைட் கேஸ் போடுவாரு. கண்ணூர் ஸ்குவாட் போட்டிருக்காங்க பையன்.
ஐயோ கூகுள் சர்ச் பண்ணிருக்கேன். நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க பிரதர். இவங்களோட இந்த ஆர்டிஸ்ட் அவன் குடும்ப ஆர்டிஸ்ட், இது கம்பெனி ஆர்டிஸ்ட் அவன் எல்லா படத்துக்கும் போட்டுருக்காங்க. மொத்தமே ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் தானா? எத்தனை படத்துல பாத்துட்டேன். இப்போ நான் கோ ப்ரொடியூசர் வேறடா. ஏய் ஒண்ணுமே இல்லடா, நான் இந்த படம் முடிச்சுட்டு கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்போது பார்த்தேன் நானு. ஏய் என்னடா ஒரு 10 பேர் மாத்தி மாத்தி நீ படம் எடுமாப்ல, அப்ப நான் சினிமாட்டோகிராஃபி பண்றேன், அவன் டைரக்ஷன் பண்ணுவான், இவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அது நான் ப்ரொடியூஸ் பண்றேன், அப்ப அவர் டைரக்ட் பண்ணுவாரு, நீ வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் இருக்கானுங்கடா. மாத்தி மாத்தி இவனுங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஷாம் புஷ்கரனா இருப்பான். அன்கிரெடிட்டடா எல்லா படத்துலயும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உட்காந்துக்குவாரு போல தலைவர். எனக்கு ஒரு வகை பிரேமலுக்கு ப்ரொடியூசராண்டா ஷாம் புஷ்கரன் தெளிவா இருக்காருங்க இல்லையா? நல்லா ஒரு 10 பேரை அடுத்த ஜெனரேஷனையும் குரூப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பயே நீங்க வாங்கலாம் தம்பிடா. நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றதே வந்து ஒரு 2 கம்பெனி ரெண்டு சேர்ந்து பண்றானுங்களே. எனக்கு ஆக்சுவலா ஒரு உண்மை என்ன தெரியுமா, அதுல ரொம்ப வருஷங்களா வந்து we are waiting for that combo. இவனுங்க இந்த இவனை அடிச்சு யோசிச்சு பாருங்களேன், 3 படம் பண்ணாங்க. இந்த 3 பேர் காம்போல 3 படம் வந்துச்சுங்க. ஷாம் புஷ்கரன், திலீஷ் போத்தன், ஃபகத் ஃபாசில் காம்போல மகேஷ் என்ற பிரதிகாரம் வந்துச்சு. அடுத்த வருஷமே தொண்டிமுத்தலும் வந்துச்சு. ஒரு 3 வருஷம் கழிச்சு கோவிட்ல என்ன பண்றதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்கும் போது ஜோஜி வந்துச்சு. இல்ல நடுவுல பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட எது வந்துச்சு? கும்பலங்கி. கும்பலங்கி யாரா? எங்கடா திலீஷ் போத்தன் டைரக்ஷன் கிடையாதுங்க கும்பலங்கி. திலீஷ் போத்தன் தான் ஆக்டிங் கோச், டைரக்ஷன் பண்ணல. அததான் சொல்ல வரேன், அததான் நான் சொல்லவே வரேன் மெயினா. இப்போ உனக்கு புரியுது, நான் மெயினா பாயிண்ட் அவுட் பண்ண வரதே அதுதான். எல்லா படத்துலயும் திலீஷ் போத்தன், அந்த கும்பலங்கி மட்டும் கிடையாது, ஃபகத் ஃபாசில் படம், ஷாம் புஷ்கரன் ரைட் பண்ற படமா இருந்தாலும் சரி, ஃபகத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ற படமா இருந்தாலும் சரி, இந்த டீம் ஒர்க் பண்ற எந்த படமா இருந்தாலும் அந்த படத்துல திலீஷ் போத்தன் ஏதாவது ஒரு வேலை பாக்குறான். ஷாம் புஷ்கர் மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள எல்லா படத்தையும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கானுங்க. அதனால இவனுக்கு எங்கேஜாவே இருக்கானுங்க. ஆனா பர்டிகுலரா இந்த 3 பேரோட இப்போ திலீஷ் போத்தன் டைரக்ஷன்ல, ஷாம் புஷ்கரன் ஸ்கிரீன் பிளேல, ஃபகத் ஃபாசில் நடிச்ச 3 படத்தோட ரேஞ்சை யோசிச்சு பாறேன். ஃபர்ஸ்ட் மகேஷ் என்ற பிரதிகாரம், அப்புறம் தொண்டிமுத்தலும் திரிக்ஷாஷியுமே. இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட கேட்டிருந்தா அவனுங்களுக்கே எனக்கு கொஞ்சம் என்னடா இவ்வளோடா உட்காந்து கேட்டிருக்கீங்கிற மாதிரி இருக்கு, லைஃபே இல்லையாடா அவனுக்கு தம்பின்ற மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, அப்படி கேட்டு இந்த படத்தை பார்க்காதன்னா போய் தொண்டிமுத்தலும் திரிக்ஷாஷியும் பாருங்க. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் இந்தியன் சினிமாங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அந்த படத்தை. எதுக்காக சொல்றேன்னா, அது பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஜோஜி யோசிச்சு பாருங்க. ஜோஜி வந்து எப்படி இருக்குன்னா, இவங்களை முடக்கி போட்டாங்க கோவிட் டைம்ல, உங்களால வெளியவே போக முடியாது, வேற எந்த படத்துலயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஜோஜி வந்து ஜாலி ஜோசப் அம்மாவோட லைஃப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஜாலி ஜோசப் அம்மா தான். அதுதான் சொல்றேன். இப்போ ஷாம் புஷ்கரோட ரைட்டிங்ல இருந்து வரும்போது டக்குன்னு அது ஜாலி ஜோசப் அம்மா எல்லாம் கிடையாது. அது வந்து அவன் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஆனா இருக்கலாம், ஆனா ஒரிஜினலா அது மேக்பெத். தெரியுங்க, மேக்பெத்துங்கிறது நீங்க ஏங்க, இது வந்து ராஜா காலத்து கதை, எப்பயுமே பல காலத்துல இருந்து இதுதான் இருக்கு. இது மேக்பெத்லாம் சொல்லாதீங்க. அந்த பர்டிகுலரா அந்த மாத்திரையில மருந்த மாத்துறது இருக்கு தெரியுமா, அதை ஜாலி ஜோசப் அம்மாவே பண்ணாங்க. ஓகேவா, அவன் ஜாலி ஜோசப் தான் பண்ணிருக்கான். அந்த வீடு வேணும்ன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணது. ஆக்சுவலா நீங்க மேக்பெத்துமே எங்கேயாவது ரியல் இன்சிடென்ட் தான் பாத்துருப்பான். ஆனா இந்த மாதிரிதான் முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா கதை. கடைசியில எல்லாமே நோ ஒரிஜினல் ஸ்டோரிஸ்க்கு போய் முடிஞ்சிடும். அதுல நான் என்னோட எண்ட் பாயிண்ட்டுக்கே நான் வரல. என்னன்னா, இவனுங்க சும்மா, அதாவது வேற வழியெல்லாம் முடக்கி போடும்போது இவனுக்கு 3 பேரும் சேர்ந்து பண்ண ப்ராடக்ட் ஜோஜி அப்படி வருது. என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஒருத்த ப்ராஜெக்ட்ல இன்னொருத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது டெடிகேட்டடா ஒரு ஷாம் புஷ்கரன் ரைட்டிங்ல, திலீஷ் போஷன் டைரக்ஷன்ல ஒரு ஃபகத் ஃபாசில் படம் இன்னொரு முறை என் வாழ்க்கையில பார்க்கவே முடியாதாடாங்கிற ஃபீலிங் வந்துருது எனக்கு. கொஞ்சம் இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கிறதுனாலே எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுக்கு அந்த இது வராது போல பிரதர். சரி, அடுத்த படம் நம்ம பண்ணவே இல்லையே அப்படி. இப்ப நம்ம சாந்தகுமார்லாம் இருக்காரு, பாக்கலாம், சூப்பர் டைரக்டர் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலா இது இப்படி கூட பாக்கலாம். அவனுக்கு இந்த மாதிரி சாலிடா ஒரு கண்டென்ட் வரணும், டைம் எடுக்குங்கிறனாலே வந்துட்டு ஜஸ்ட் அந்த உங்களுக்கான இன்ஸ்டிங்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே பேரலா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஐடியா வரும்போது பண்ணுவானுங்க போல தெரியல, இருக்கலாம். ஆனா எனக்கு எல்லா படத்தையும் திலீஷ் போத்தன் வந்து வேற ரோல் இதுல வந்து நடிச்சிட்டு இருப்பான். டிரான்ஸ்ல ஆக்டரா வருவா, அப்படி இதுல வந்து ஆக்டிங் கோச்சா வருவான். அந்த படம் கும்பலங்கில எல்லா படத்துலயும் வந்து டைரக்ஷனை தவிர எல்லா ரோல்லயும் வருவான். ஆனா எனக்கு தெரிஞ்சு
இது ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் டைரக்டரே வந்து திலீஷ் போத்தன் தான். எப்பதான் நீ அடுத்த படம் எடுப்பேன்னு எனக்கு ஒரு முறையும் இந்த படத்தை கூட கிரெடிட்ஸ் அவன் பேர் வரும்போது எனக்கு அந்த வன்மம் தான் ஆச்சு. அப்போ நீ படம் எடுக்கல. இல்ல இவன் எப்படி இவன் ஆள் போட்டு எல்லாம் கடத்தி ஒரு ரூம்ல வச்சு படம் எடுத்தாதான் வெளிய விடுவேன்னு சொல்லி மிரட்டுங்கடாங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. இப்ப எப்பதான் நீ படம் எடுப்ப? எல்லா படத்தையும் உன் பேர் வருது. அப்ப நீ சும்மா உட்காந்து படம் எடுக்கிற ஐடியால இல்ல, இப்படியே காலத்தை ஒட்டிடலான்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஷாம் புஷ்கரனாவது போய் எழுதுறான் பிரதர். பொழுது போலலாம் வந்து தங்கம் எழுதுறான், அந்த மாதிரி 2-3 கதையாவது வெளியே போய் எழுதுறான். இவன் டைரக்ஷன் ஒரு ஐடியாவே இல்ல போல. எனக்கு செம ஆகுது. பண்ணுவாரு பிரதர். 2025ல வரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் காத்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். நான்லாம் அதுக்குதான் நான் காத்து நிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கேன் நான். இப்படிதாங்க கோல்டு கொஞ்சம் தியேட்டருக்கே போக மாட்டீங்க. பிரபல சீட்டிங் சாம்பியன் நீங்க. கோல்டுக்கு எங்களை ஏமாத்தி தியேட்டருக்கு அனுப்பி விட்டு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு வருஷமா. கோல்டுக்கு போக சொன்னா அது வந்து நீங்க இவரோட இந்த பில்டப் கொடுத்தீங்களா இல்லையா? இந்த சந்திரமுகி ரஜினி மாதிரி என்னது பாம்பு அப்படின்னு மறந்துட்டாப்ல. கிக்கோட இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க போனீங்க. நீங்க கிக்க தான் அது ப்ளேம் பண்ணோம். நான் வந்து இப்ப கூட எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, யோசிச்சு பாருங்க நம்ம எப்பயுமே ஒருவேளை இவனுக்கு மொக்க படம் கொடுக்கலாம், கொடுத்தாலும் நான் இந்த வந்துச்சுன்னு அப்படி இறங்கி செஞ்சுவேன் அந்த பேச்செல்லாம் பேச. நீங்க கோல்டுக்கு வராதப்பே அந்த கிரெடிட்ஸ் இழந்துட்டீங்க. நீங்க வந்து அழுதுருக்கணும் தியேட்டர்ல, அப்பதான் நீங்க அந்த கிரெடிட்ஸ் வச்சிருந்திருப்பீங்க. தம்பி கோல்டு மேல ரொம்ப லைஃப் டிராமாவா இருக்கு போல கோல்டுல. இருடா உனக்காகவே புத்திரன் அடுத்த இதுல இறங்கி செய்யறாரு. அடுத்த பாகத்து வருது தெரியும்ல அல்போன்ஸ். வரட்டும் பிரதர், நான் வர வேணாம்னு சொல்லவே இல்லையே. இந்த வீட்டு வெளியெல்லாம் போர்டு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்பே போடுறேன் நான். பீவேர் ஆஃப் புத்திரன். வரட்டும். என்னது வலிகள் மிகுந்த போதிலும் ஏதோ இது தெரிந்த போதிலும் வீரன் வாழ் தரிப்பதை நிறுத்துவதில்லை அப்படின்னு ஒரு பஞ்ச் வந்து இதுல வச்சிருக்காரு. யூனிவர்ஸ் the universe என்னமோ ஒரு நல்ல இருங்க அந்த கோட்டை சொல்லி லவ் வித் ஸ்டபன் ஹார்ட். வாவ். ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு அசவாதி தாங்க. யூனிவர்ஸ் வந்து நீங்க ஏதோ ஒண்ணு நோக்கி போனீங்க. இருங்க நல்ல நம்மளே ஒரு நல்ல ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கோங்க. இந்த ஸ்டோரி சைக்கிள் மாதிரி ஸ்டார்ல ஆரம்பிச்சு ஸ்டார்லயே வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? வாட் a beautiful. இவர் ஏன் இப்ப ஸ்டாரோட டயலாக் சொன்னாரு சம்பந்தமே இல்லாம? இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் சர்க்கிள் வரணுங்கிறதுக்காக இல்லங்க, அது ஏதோ ஒண்ணு சொன்னோமேங்க. இது வந்து இவரு அல்போன்ஸ் புத்திரன் வந்து மீண்டு வர்றாரு அப்படின்னப்போ இதுல ஸ்டார்ல வந்து ஒரு இது வரும், ஒரு டயலாக். இந்த டயலாகை தான் அப்படியே சொல்லிட்டே போவான் இன்டர்வல்ல. ஆக்சிடென்ட் ஆயிரும் அவனுக்கு வந்து அப்படியே இது அப்படியே இந்த டயலாக் கேட்டு இந்த டயலாக் தான் கடைசியா சொல்லிட்டு இருந்திருப்பான் அவனுக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்ச படத்துல. அப்படியே போவான், அந்த மயங்கும் போது இதை சொல்லுவான், வீரன் வாழ்தரிப்பதை நிறுத்துவதில்லை. இது ஏதோ ஃபேமஸான ஏதோ ஒண்ணுல வந்ததா எனக்கு இங்கேயோ இதை கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல இந்த டிரெக்டர் உட்காந்து எழுதுனானு. ஆக்சுவலா அதை தனியா எடுத்து பார்க்கும் போது அந்த டயலாக் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த செக்மெண்ட். ஆனா படத்துல அது கிரிஞ்சா இருக்கும். ஏன்னா கவினை க்ளோஸ்அப் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அவன் தான் உங்களுக்கு படம் கேவலமா இருந்ததுனால அவன் நல்லா நடிச்சானான்றத நம்மளால தனியா பிரிச்சு பார்க்க முடியல. அந்த சீக்வன்ஸ் என்னால ஒழுங்கா இது பண்ண முடியல. பட் அந்த டயலாக் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். ஆமா அந்த டயலாக் ஆனா நல்லா இருக்கும். டயலாக் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அல்போன்ஸ் புத்திரன் இவங்க நீங்க சொல்றீங்க வீரனா எந்திரிச்சு வராரு அவரு. வெயிட்டிங் ப்ரோ. வரட்டும். இந்த மாதிரி சீட் பண்ணக்கூடாது. தியேட்டருக்கு போய் பார்த்தா அழுகணும். நான் வெயிட்டிங். அல்போன்ஸ் படத்துக்கு வெயிட்டிங் இல்ல, திலீப் படத்துக்கு வெயிட்டிங். அல்போன்ஸ் படத்துக்கு அப்படியே வெயிட்டிங்னு நினைக்கிறேன். படம் பண்றதா என்னென்னமோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க. இளையராஜா மியூசிக்ல இந்த படம் பண்றான் அந்த படம் பண்றான்னு என்னமோ சொன்னானேங்க. அவரு மியூசிக்லயே கூட தான் அவர் படம் பண்றதா சொன்னாரு. நீங்க கூட அவர் எப்படி கீபோர்டு வாங்குனீங்க? பைத்தியம் வாங்கிட்டான்றது தெரியாம புத்தி எனக்கு தெரியாம மாட்டிருக்கேன் பாருங்கிறது, எனக்கு ஸ்கேம் ஆயிருக்கேன் பாருங்கிறது எனக்கு. அத பாத்தியா குரு வந்து நீ எதேதோ ஸ்கேம் ஆனதை பத்தி சொல்லிட்டு இருந்தாண்டா. கீபோர்டு ஸ்கேமிங்க நான் மறந்தேன்டா. கெத்துடா பெஸ்ட் ஸ்கேம். அடடடடா அல்போன்ஸ் புத்திரன் உன்னை லைஃப்ல பார்த்ததே இல்லடா. அவன் கூட உன்னை ஸ்கேம் பண்ணி இருக்கிறான்டா. எல்லாமே ஸ்கேமர்ஸா இருக்கானே. சரி ஓகே பிரதர், வாங்க ஃபைனல் தாட்ஸ் ஆன் ஆவேஷம். இல்ல அப்படியே முடிச்சிருவோமா? அப்படியே முடிச்சிருவோமா? ஓகே முடிஞ்சு.
ஒண்ணும் இல்ல பிரதர். ஃபைனல் எனக்கு ஃபைனல் தாட் இதுதான். இந்த நம்ம ஊர்ல வந்து இப்போ கமலை பார்த்து கமலை செலிப்ரேட் பண்றேன்னு விக்ரம் எடுத்தாங்க. ரஜினியை செலிப்ரேட் பண்றேன்னு இந்த நெல்சன் படம் ஜெயிலர் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவனுக்கு இத்தனை வருஷம் பாருங்க என்ன ஒருத்தன் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், நம்ம இவனை செலிப்ரேட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் சேர்ந்து பகத்தோட ப்ரொடக்ஷன்லயே பகத்தை செலிப்ரேட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆவேசம். அவ்வளவுதான். என்டர்டெய்னிங் ஃபேக்டர் நிறைய இருக்கு, அங்கங்க ரைட்டிங்ல ஃபிளா இருக்கு. பட் ஐல் சே தாராளமா போய் தியேட்டர்ல பார்க்கலனாலும் ஓடிடில தாராளமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். சேம் கருத்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு டுடேஸ் எபிசோட். ப்ளீஸ் ஃபாலோ, ஷேர், ரேட். எந்திரா உங்க குரல்ல ஒரு டெஸ்பரேஷன் தெரியுது. ப்ளீஸ் ஃபாலோ, ரேட். ஓகே, கொஞ்சம் கேன்சர். சோ அவரோட கடைசி ஆசை அதை நிறைவேற்றி. இல்ல நான் சொல்றேன், ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. நான் இப்ப தனியா தான் இருக்கேன். இப்போ நீங்க எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா 1 ஷேர் இஸ் ஈக்குவல் டு 1 பிரேயர். 1 பிரேயர். ஆமா. அல்ஃபான்ஸ் புத்திரன். ஓகே, பை. பை. பை.